அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ் இலக்கிய உலகில் தனித்துவமான குரலால் வாசகரின் மனதை தொட்டுச் செல்லும் எழுத்தாளர், சிந்தனையும் சமூக உணர்வையும் இணைத்து எழுதும் படைப்பாளர், அறிவையும் உணர்வையும் ஒரே நேரத்தில் பரப்பும் கல்வியாளர். அவர்தான் முஹம்மது ரஃபீக் மானசீகன் அவர்கள். மானசீகன் அவர்கள் 1980 ஜனவரி 24 அன்று தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் ராஜா முஹம்மது ஜமீலா இணையாருக்கு பிறந்தார். சிறு வயதில் தனது தாத்தா சாகுல் ஹமீத் அவர்களின் வீட்டில் வளர்ந்தார். ஒரு ஆசிரியராக இருந்த தாத்தாவின் வழிகாட்டுதல் மானசீகனின் வாழ்க்கை பாதையை அமைத்த முக்கிய காரணமாக அமைந்தது. கல்வி பயணத்தில் குச்சனூர், சின்னமன்னூர், உத்தமபாளையம் ஆகிய ஊர்களில் உள்ள அரசு பள்ளிகளில் அவர் தனது அடித்தளத்தை அமைத்தார். பின்னர் ஹாஜி கருத்து ராவுத்தர் ஹவுதியா கல்லூரியில் இளங்கலை இயற்பியல் படித்தார். அதனைத் தொடர்ந்து ஜமால் முஹம்மது கல்லூரியில் தமிழ் முதுகலை பட்டம் பெற்றார். அவரது அறிவு தேடல் இங்கேயே நின்றுவிடவில்லை. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் கவிஞர் அபியின் கவிதைகள் மௌனத்தின் நாவுகள் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து ஆய்வில் நிறைஞர் பட்டம் பெற்றார். மேலும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய படிப்பாளிகள் சித்தரிக்கும் பெண் உலகம் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றார். 2005 சுபஹான மௌலூத் என்ற சிறுகதையின் மூலம் அவர் இலக்கிய உலகில் அறிமுகமானார். அதன் பின் ஆனந்த விகடன், உயிர்மை திணை, செம்மலர், தமிழினி போன்ற பல இதழ்களில் சிறுகதைகள், கட்டுரைகள், கவிதைகள் தொடர்ந்து வெளியாகின. இலக்கியத்தில் அழகிரிசாமி, தி. ஜானகிராமன், தமிழினி வசந்தகுமார் ஆகியோரை தனது அதிர்ச்சங்கங்களாக கொண்டவர். அவரது படைப்புகள் வாசகரின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியதால் பல முக்கியமான விருதுகளையும் பெற்றுள்ளார். தமிழ்நாடு முற்போக்கு கலை இலக்கிய சங்கத்தின் மாநில விருது, அசோகமித்திரன் விருது, திருப்பூர் சக்தி விருது, படைப்பு குழுமத்தின் சிறந்த கட்டுரை நூல் விருது, ஹெச்.ஜி. ரசூல் விருது, உவேசா விருது, தமிழறிஞர் விருது இவை அனைத்தும் அவரது திறமையின் சான்றிதழ். நாவால் உலகில் 3ஆம் பிறை மற்றும் மேகலை ஆகிய படைப்புகள் அவரது இலக்கிய ஆற்றலை வெளிப்படுத்துகின்றன. மானசீகன் அவர்கள் எழுத்தாளர் மட்டுமல்ல, ஒரு சிந்தனையாளர், ஒரு வழிகாட்டி, ஒரு கல்வியாளர். அவரது எழுத்துக்கள் சமூகத்தின் மௌனத்திற்கே குரல் கொடுக்கும், மனித உணர்வுகளின் ஆழத்தை வெளிப்படுத்தும். தமிழ் இலக்கிய உலகில் தனித்துவமான தடம் பதித்து வருகிறார் மானசீகன் அவர். மனதை தொடும் வார்த்தைகளின் வீரன், எழுத்தால் மாற்றத்தை உருவாக்கும் சிந்தனையாளர். நம் நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகை தந்துள்ள முஹம்மது ரஃபீக் மானசீகன் அவர்களை நமது அத்தாய இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி புதுச்சேரி மிக்க மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். என்றன் முன்னை தீவினை பயன்கள் இன்னும் மூடாதலிந்திடல் வேண்டும். இனி என்னை புதுவுயிராக்கி அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டு மாறா உடல் உறுதி தந்து மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய். இறையே என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய். அதாயி இஸ்லாமிய பெண்கள் கல்லூரியில் இந்த நிகழ்வை அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எங்களுடைய மாணவர், உங்கள் பேராசிரியர் அசீம் அவர்களே, இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய மாணவிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. பொதுவாக நான் பல இஸ்லாமிய நிகழ்வுகள், மீளாத நிகழ்வுகளிலும் இலக்கிய நிகழ்ச்சிகளை தாண்டி பங்கேற்றிருக்கிறேன். இதே நிறுவனம் கம்பத்தில் நடத்தக்கூடிய அதாயி கல்லூரியில் அவர் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஒரு 1.5 மணி நேரம் இஸ்லாம் குறித்து உரையாற்றி இருக்கிறேன். சமீபத்தில் ஒரு மருத்துவம் சார்ந்த நிகழ்வில் பேசுவதற்காகவும் அங்கே சென்றிருந்தேன். ஆனால் பல இஸ்லாமிய அமைப்புகளில், ஜமாத்துகளில் காண கிடைக்காத ஒரு காட்சி எனக்கு அங்குதான் கிடைத்தது. நம்முடைய சமூகத்தை சார்ந்த பெருமக்கள் கைதட்ட மாட்டார்கள். அதை கூட ஹராம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதாயி இங்கேயும் கை தட்டலாம். கை தட்டினால் ஆயுள் கூடும் என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். கொசு கூட செத்து போகிற போது கைதட்டு வாங்கிதான் செத்து போகிறது இல்லையா? ஒரு கொசுவை அடிக்கிறோம், செத்து போகுது. கொசுவை விட பேச்சாளன் குறைந்தவனா?
அதனால் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை நான் அதாயி கல்லூரியில் தான் பார்த்தேன். அது ஒரு வகையில் இறுக்கம் குறைந்து ஒரு நெகிழ்விற்கான அடையாளமாகவும் நான் பார்க்கிறேன். எனவே ரொம்ப ஒரு டைட் ஷெட்யூல் தான். நேற்று இன்றைக்கு நான் பழையபடி 11 மணி நேர பயணம். இன்று இரவே கிளம்ப வேண்டும். மாலையும் ஒரு நிகழ்வு இருக்கிறது. அதனாலதான் ஒரு தலைப்பு தராமல் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு நாம் உரையாடலாம் என்பதற்காக இதை ஒரு உரையாடல் நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யலாம் என்று சொன்னேன். அதனாலதான் இந்த செட்டப்ல போட்டிருக்கீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. அதனால நான் அதிக நேரம் பேச போவதில்லை. நீங்க தான் திரும்ப பேசணும். அதுவும் இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் சனி ஞாயிறு விடுமுறை என்றால் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை விடுமுறை. விடுமுறை நாள் என்று நான் வந்திருப்பதால் நீங்கள் உள்ளுக்குள் லேசான கோபத்தோடு கூட இருக்க முடியும் இல்லையா? நம்மள லீவு நாள்ல இப்படி படுத்துறான், இவன் வந்ததுனாலதான் நம்மளை கூப்பிட்டாங்க. ஏன்னா மாணவர்கள் உளவியல் எனக்கு தெரியும். ஒரு பையன் கவிதை எழுதியிருந்தான், காந்தியை விட இயேசு நல்லவர். ஏன் தெரியுமா? அவர்தான் புனித வெள்ளி சனி ஞாயிறுகளில் வராமல் பார்த்துக் கொள்கிறார் இல்லையா? அதனால காந்தியை விட இயேசு நல்லவர். உலகத்துல 1000 நிகழ்வுகள் நிகழ்ந்தாலும் நமக்கு என்ன பிரச்சனைன்னு நாளைக்கு காலேஜா இல்லையா? மழை பெய்யும், பயங்கரமான பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஆனால் நம்முடைய அடிப்படை அதுவாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விடுமுறை நாளில் ஒரு அற்புதமான நிகழ்வினை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பொதுவாக அதாயி நிறுவனம் எல்லா இடங்களிலும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்பயுமே ஒரு மனிதன் கல்வி அறிவில் வளர வேண்டும் என்றால் நல்ல சூழல் தேவை. இல்லைன்னா அறிவை கற்றாலும் அந்த கற்ற அறிவை ஒழுங்காக வெளிப்படுத்த முடியாது, குழப்பங்கள் வந்துடும். நான் ஒரு கதையை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஒரு பையன் ஸ்கூல்ல படிக்கிறான். ஆசிரியர் பாடம் நடத்துகிறார், புவியியல் பாடம். பாடம் நடத்துகிற போது போர்டுல பூமி படத்தை வரைஞ்சு போட்டுறாரு. பூமி உருண்டையும் காட்டுறாரு. பூமி என்ன வடிவத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். என்ன வடிவம்? உருண்டை வடிவத்துல இருக்கும். மாணவர்களுக்கு பாடம் நடத்துறாரு. இது கதை கொஞ்சம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைன்னு வச்சுக்கோங்க. பையன் வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போய் புத்தகத்தை எடுத்து பூமி என்பது உருண்டை வடிவத்தில் இருக்கும், பூமி என்பது உருண்டை வடிவத்தில் இருக்கும்னு படிக்கிறான். உடனே அவங்க அத்தா வந்துட்டார். யாரா சொன்னா பூமி உருண்டைன்னு? பூமி உருண்டை கிடையாது, தட்டைன்ட்டார். இல்லத்தா, வகுப்புல ஆசிரியர் சொன்னார், பூமி உருண்டையை சுத்தி விட்டு சொன்னாரு. போர்டுல படம்லாம் வரைஞ்சிருந்தாரு, பூமி உருண்டை. நோ, பூமி உருண்டை கிடையாது, தட்டை. சொன்னதோட நிப்பாட்டல. அடுத்து ஒரு கேள்வி கேட்டாரு, பூமி உருண்டையா இருந்தா ஓரத்துல இருக்கிறவன் கீழே விழுந்துருவான்ல? எவனா விழுந்திருக்கானா? சன் நியூஸ்ல செய்தி வந்திருக்கா? தினத்தந்தியில போட்டிருக்கானா? அப்படின்னு அதோட நிப்பாட்டல. ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்தாரு, அதோட ஓரத்துல பொடி கல்ல போட்டாரு. எலுமிச்சம்பழத்தோட ஓரத்துல பொடி கல்ல வச்சா கல் என்ன செய்யும்? கீழே விழுந்துடும். பாத்தியா, விழுகுதுல? இது மாதிரி பூமியில இருந்து எவனும் விழுகல, அதனால பூமி உருண்டை கிடையாது, தட்டைன்ட்டு. இவன் திரும்ப நேர வகுப்புக்கு போனான். பாத்தியார் கேள்வியை அவன்கிட்ட கேட்டார், பூமி என்பது என்ன வடிவத்தில் இருக்கும்? இவனுக்கு வீட்டுல அப்தா சொன்னது, எலுமிச்சம்பழம், பொடி கல்லு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. பூமி தட்டை சார்னா கன்னத்துல பலார்னு விட்டார். பழைய ஆசிரியர்கள் 2006க்கு முன்னாடி மாணவர்களை அடிக்கலாம். 2006க்கு அப்புறம் கம்ப தூக்குனாலே சார் ஈபிகோ செக்ஷன். நீங்க மனிதகுல வரலாற்றிலே இவ்வளவு அட்வான்டேஜ் எடுத்திருக்கக்கூடிய ஒரு தலைமுறை 2K கிட்ஸ் மட்டும்தான். அதாவது ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால், 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் பேரரசர்களின் பிள்ளைகளுக்கு கிடைக்காத சுதந்திரம் கூட இன்னைக்கு ஜென்னிச தலைமுறைக்கு தான் கிடைச்சது. நீங்க எங்கேயாவது பார்க்க முடியுமா? பிள்ளைகள் சொல்லி அப்பா அம்மா ஓட்டு போடுறது இல்லையா? எவ்வளவு பெரிய கொடுமை அது. வாக்களிப்பதற்கு எதற்காக 18 வயது வச்சிருக்குன்னா, 18 வயசுலயே சிந்திக்க முடியாது. எனக்கு தெரியும், நான் 25 வயசுல தப்பா ஓட்டு போட்டிருக்கேன், 29 வயசுல தப்பா ஓட்டு போட்டிருக்கேன். நானே 10 வயதிலிருந்து மேடைகளில் பேசுகிறேன். என்னுடைய இந்த பொன்னியின் செல்வன் படம்லாம் வந்தது, அந்த நாவலை நான் முழுசு 5 பாகங்களும் படிக்கிற போது எனக்கு 7 வயசு. 1500 பக்கங்கள் கொண்ட நாவலை 7 வயதில் படித்து முடித்தவன். அப்ப படிக்கிற காலத்திலே மாநில அளவில் போட்டிகளில் பரிசு வாங்கியவன். ஆனால் எனக்கு எலெக்ஷன்ல சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மெச்சூரிட்டி எனக்கே இல்லை. 25 வயசுல இல்ல, 35 வயசு வரைக்கும் இல்ல. 35 வயசு வரைக்கும் தான் அதுக்கு அரசியல் புரிதல் இருந்தது. ஆனால் சில அரசியல் சூட்சமங்கள் உண்டு. புதுசா ஒருத்தன் வர்றாருன்னா அவன் ஏன் வர்றான்?
அதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள், என்ன நோக்கம், எல்லாவற்றிலும் மத்திய அரசினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு 35 வயசு ஆச்சு. ஆனா இப்ப ஏன் இந்த கட்சிக்கு ஓட்டு போறான்? என் பொண்ணு சொன்னான். உன் பொண்ணுக்கு எத்தனை வயசு? 9 வயசு. அந்தமா தேர்தல் பிரச்சாரம் பண்ணுது, அவங்க அப்பா அம்மா அதுக்கு ஓட்டு போடுறாங்கிறது எவ்வளவு மோசம். ஜெனரேஷனே மாறி போச்சு. ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை. அந்த காலத்துல அடிப்பாங்க, அடிச்சாங்கன்னு வீட்டுல சொல்ல முடியாது. பாத்தியார் அடிக்கதான் செய்வாருன்னு கேட்பான். நீங்க நாளைக்கு நீங்கள் அம்மாமார்களாக்கி உங்கள் பிள்ளைகள் வளர்கிற போதும் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், பிள்ளைகள் சொல்வதை அப்படி நம்ப கூடாது, கேள்வி கேட்கணும். கம்பராமாயணத்துல ஒரு சம்பவம் உண்டு. ராவணன் அரசவையில் அமர்ந்திருக்கிறான். இந்த கதை அப்படியே இருக்கு, அதாவது மறக்கல, கதை அப்படியே இருக்கு. நான் இடையில போயிட்டு வர்றேன். ராவணன் அரச சபையில் அமர்ந்திருக்கிறான். ராவணனோட தங்கச்சி பேர் என்ன? சூர்பனகை என்று ஒருத்தி. இந்த சூர்பனகைய மூக்கையும் மார்பையும் அறுத்துறான் லட்சுமணன். என்ன காரணம்னா, அவள் ராமன் மீது ஆசைப்படுகிறாள். அதனால அவனுக்கு கோவம் தம்பி அந்த மாதிரி செஞ்சிடறான். மூக்கும் மார்பும் அறுபட்ட நிலையில தங்கச்சி நிக்கிறான். அவன் அண்ணன் மட்டுமல்ல, அரசனும் கூட. ஒரு கேள்வி கேட்டான், நீ எப்பிலை செய்ய அவர் அப்பிலை செய்தார். நீ என்ன தப்பு பண்ண, பதிலுக்கு அவங்க என்ன தப்பு பண்ணாங்க. இப்ப சில பேரு கையில காயத்தை காட்டி நீ பக்கத்து வீட்டுல இருக்கிற பையன் அடிச்சிட்டான் மாம்பான், உடனே சண்டைக்கு போவான். கடைசியில பார்த்தா அவன் தலையில மண்டைய உடைச்சிருப்பாங்க. கேட்கணும் ஒரு வார்த்தை, நீ என்ன பண்ணன்னு கேட்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை வேறு, அன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை வேறு. அதனால வாத்தியார் கன்னத்துல அடிச்சிட்டார். கன்னத்தை தடவிக்கிட்டே வீட்டுல திரும்ப புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறான். பூமி என்பது உருண்டை வடிவத்தில் இருக்கும். அப்பா வந்துட்டார். ஏய், நேத்தானே சொன்னேன், எலுமிச்சம்பழம் பொடிக்கல் எல்லாம் வச்சு சொன்னேன், பழையபடி உருண்டைங்கிற. இல்லத்தா, வாத்தியார் அடிக்கிறார் தான், அந்த ஆளுக்கு தான் அடிக்க தெரியுமான்னு 2 கன்னத்துல போட்டார். வகுப்பறைக்கு போனால் ஒரு கன்னத்தில் அறை பூமி உருண்டை, வீட்டிற்கு வந்தால் 2 கன்னத்தில் அறை பூமி தட்டை. காலாண்டு தேர்வு வந்தது, கேள்வி இதுதான், பூமி என்ன வடிவத்தில் இருக்கு? அவன் எழுதி வச்சான், பூமி என்பது வகுப்பில் இருக்கும் போது உருண்டையாகவும் வீட்டில் இருக்கும் போது தட்டையாகவும் இருக்கு. கைதட்டலாம்ல. மதர்சான் இல்ல, ஜென் கிட்ஸ் இருக்கக்கூடிய பல பிளஸ் இருக்கு. சில முக்கியமான விஷயங்கள்ல அப்ரிசியேஷன் பண்ணணும், நம்ம பாராட்டணும். யாராவது ஒருத்தவங்க சின்ன விஷயம் பண்ணா அதை பாராட்டி பழகணும். பாராட்டுகிற போது மனம் விசாலம் அடையும். நீங்கள் பாராட்டு, எல்லா புகழும் இறைவனுக்கே என்பது வேறு விஷயம். ஆனால் சக மனிதனுடைய திறமையை, சக மனிதனுடைய நேர்த்தியை, சக மனிதனுடைய அறிவை, சக மனிதனுடைய சிந்தனையை, சக மனிதனுடைய நற்குணத்தை நாம் பாராட்ட வேண்டும். அது ஒரு அற்புதமான குணம். அப்படி பாராட்டுகிற போது எதிர்முனையில் இருப்பவருக்கு ஒன்றும் பெரிதாக நிகழ்வதில்லை. பேசினா ஊக்கம், ஆனா நம்முடைய மனம் விசாலம் அடையும். அப்ப நீங்க இந்த கதையிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் எதை கற்றாலும் சூழலும் சரியாக இருக்க வேண்டும். உண்மையில் அதாயி இஸ்லாமிய பெண்கள் அரபிக் கல்லூரி இங்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பக்கம் மார்க்க கல்வி, வெளியில் உலக கல்வி, அத்தோடு நிறுத்தி விடாமல் உண்மையிலே பல கல்லூரிகளில் இருப்பதை போல சிறந்த அறிஞர்களை, சிந்தனையாளர்களை, அவர்கள் எத்திசையில் இருந்தாலும் அவர்களை அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை பரிமாற வைக்கக்கூடிய ஒரே இஸ்லாமிய கல்லூரி நிறுவனம் என்பது அதாயி கல்லூரி நிறுவனங்கள் தான் என்பதை நான் எல்லா இடங்களிலும் உணர்ந்தேன். அதனாலதான் கேட்ட உடனே ஒத்துக்கிட்டேன். அவ்வளவு எளிதில் நான் ரொம்ப தரமான நிகழ்வுகள் மட்டும்தான், நிறைய கேட்பாங்க. என்னுடைய மாணவருக்காகவும் அதாயி அமைப்பில் ஒரு சிறந்த நிகழ்வுகள் அந்த மாணவ கண்மணிகளுக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காக நான் இந்த நிகழ்வுக்கு ஒத்துக்கொண்டேன். உண்மையிலே மதரசாக்களில் கற்றுக்கொள்ளக்கூடிய மார்க்க கல்வி, 2 கல்வியுமே ரொம்ப முக்கியமானது. நீங்க 2 பேரு வரலாற்றில் நீங்கள் தெரிந்திருக்கிறீர்களா என்று தெரியவில்லை. லால் பகதூர் சாஸ்திரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் அவர்? லால் பகதூர் சாஸ்திரி யார்? யாராவது சொல்லுங்க பாப்போம். யாருப்பா? பிஏ ஹிஸ்டரி யாரும் படிக்கிறீங்களா? அல்லது 11th 12th வரலாற்று மாணவர்கள் யாராவது இருக்கீங்களா? அதெல்லாம் இல்லை, இது அடிப்படையிலே தெரிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயம். இந்தியாவினுடைய 2வது பிரைம் மினிஸ்டர்
முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு, இரண்டாவது பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி. நேரு ஒரு பெரிய ஆளுமை. எப்போதுமே ஒரு பெரிய மனிதர்கள் பொறுப்பில் இருந்து விட்டு அதற்கு பிறகு இன்னொருவர் வருகிற போது அவர்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கும், கம்பேர் பண்ணுவாங்க. நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு என்ன பிரச்சனைன்னா, கலைஞர் அவர்களுடைய மகன் அவர் 5 முறை முதல்வராக இருந்தவர், எழுத்தாளர், பேச்சாளர், சிந்தனையாளர், புரட்சியாளர், இவ்வளவு அடையாளங்களை கொண்டவர் கலைஞர். அப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், ஸ்டாலின் அவரை மாதிரி வந்துருவாரா? அதனாலே நம்ம குறைச்சு மதிப்பிடுவோம். ஆனால் அந்த கேள்விக்கு அவர் சரியான விடையை செய்திருக்கிறார். நான் அவருடைய பிளஸ் என்ன பாக்குறேன் தெரியுமா? லெஸ் ஈகோ. எந்த மனிதனுக்கு லெஸ் ஈகோ இருக்கோ, ஆட்சி தலைவருக்கு. நீங்கள் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து, மதீனா நகரத்தில் இருந்து மக்காவை மீண்டும் வெற்றி கொள்ளக்கூடிய அந்த தருணத்தில் எல்லாம் சரண்டர் ஆயிட்டாங்க. வெற்றி கொள்ள முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. எந்த ஊர்ல இருந்து, இந்த ஊர்ல இருந்து விரட்டி விட்டுருக்காங்க. இந்த ஊரில் இருந்து இங்க இருந்தால் வாழ முடியாது, இங்கிருந்தால் இஸ்லாம் வளர முடியாது, நம்மை நம்பி வந்தவர்களுக்கு பாதிப்பு. ஒரு பெண்ணை நம்ம இந்த அரங்கத்தில் பெண்கள் முன்னால், இத்தனை பெண்கள் முன்னால் நான் சொல்ல முடியாத அளவிற்கான கொடுமை, உங்களுக்கு தெரியும், கொடுமை எல்லாம் பண்ணியிருக்காங்க. கட்டி வைத்து அடித்திருக்கிறார்கள். பிலாலை அவருடைய எஜமானர் மிக கொடூரமான முறையில் சித்திரவதை செய்திருக்கிறார். கடைசியில ஊரை விட்டு கிளம்புகிற போது பெருமானாருக்கு ஒரு ஆசை, கடைசியா தொழுகணும். எல்லாம் உலகத்திலே ரொம்ப கஷ்டமானது எது தெரியுமா? நாம் பிறந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு செல்றது. நீங்க இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க, விடைகொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனைமர காடே, பறவைகள் கூடே, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா என்று வைரமுத்து ஒரு திரைப்படத்துல எழுதியிருப்பார். இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த சொந்த நாட்டில் இருந்து அகதிகளாக கிளம்புகிற போது படக்கூடிய வேதனையை ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். இந்த ஊரை விட்டு போறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் அந்த ஊரை விட்டு போற போது ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். ஒரு கடைசியா அந்த மண்ணை முத்தம் கொஞ்சம்னு ஒரு எண்ணம் தோன்றும். கடைசியாக அந்த நதியில் கால் நனைக்க வேண்டும் என்று ஒரு ஆசை தோன்றும். கடைசியாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய வயல்வெளிகளை எல்லாம் ஆசையோடு பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றும். சில பேர் அந்த மண்ணை எடுத்து கர்ச்சீப்ல முடிஞ்சிட்டு கூட போவான். பெருமானாருக்கு என்ன ஆசை? அங்க தொழுகணும். உதுமான் பின் தல்கா என்பவர் அனுமதி மறுக்கிறார், தொழுகிறதற்கு அனுமதி கிடையாது. பெருமானார் சொல்கிறார்கள், ஒரு காலம் வரும், இப்போது நீங்கள் நிற்கிற இடத்தில் நான் இருப்பேன், நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருப்பீர். போற போது ஒரு துவாவும் கேட்கிறாங்க, இறைவா எனக்கு பிரியமான இடத்திலிருந்து என்னை அனுப்பிவிட்டாய், உனக்கு பிரியமான இடத்தில் என்னை குடியேற்று. மக்காவில இருந்து மதீனாவுக்கு போறாங்க. நீங்க நமக்கா இருந்தா, இப்படி ஒரு நிலைமை நமக்கு நேர்ந்திருந்தா நம்ம எப்படி இருக்கும்? ஒரு வன்மத்தோட இருக்கும். சில பேர்கிட்ட நீ ஏன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்கிறன்னு நினைச்சா, என்னை சின்ன வயசுல எங்க பெரியம்மா இப்படி புண்படுத்தினாங்க, அந்த பெரியம்மா முன்னாடி நான் 100 மார்க் எடுக்கணும். நம்முடைய சாதனைகளுக்கு பின்னாடி கூட ரிவெஞ்ச் இருக்கு. அவன் கண் பார்க்க இப்படி ஆகணும், அவள் கண் பார்க்க இப்படி ஆகணும், என்னை தெருவுல இப்படி எல்லாம் பேசுறாங்க, நான் இப்படி நிக்கணும். ஆனா பெருமானார்ட்ட அந்த எண்ணம் இல்ல. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், மக்காவை வெற்றி கொண்ட போது பெருமானாருடைய தலை ஒட்டகத்தின் மேலே ஒடுங்கி இருந்தது. இப்படி வரல, இப்படி வந்தாங்க. லெஸ் ஈகோ என்பது மிக உயர்ந்த தலைமை பண்பு. ஸ்டாலின் நான் அதை பார்க்கணும். தமிழக முதல்வர் ஸ்டாலின் நம்ம எல்லாமே என்ன செய்யறோம்னா, கெத்தா லீடர் தேடுறோம். கெத்தா இருக்கணும், அப்படியே ஒரு மாதிரி எதிர்த்து பேசணும். இது ஒரு பணிவோடு இருத்தல் என்பது மிக உயர்ந்த பண்பு. அது மாதிரி பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு இனிமே இவர் நேரு மாதிரி ஒருத்தர் இருந்த இடத்துல இவர் என்ன செய்வாரு அப்படின்னு எல்லோரும் அலட்சியமாக எள்ளி நகையாடிய ஒருவர் தான் லால் பகதூர் சாஸ்திரி. ஆனால் அந்த லால் பகதூர் சாஸ்திரி தான் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நிகழ்ந்த யுத்தத்தில் இந்தியாவை வெற்றி பாதையில் அழைத்து சென்ற ஒரு அற்புதமான பிரதம மந்திரி, செகண்ட் பிரைம் மினிஸ்டர். ஏன் சொல்றீங்கிற காரணத்தை பிறகு சொல்றேன். ராஜாராம் மோகன் ராய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராஜாராம் மோகன் ராய்ங்கிற பெயர் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. யார் அவரு? யாருக்காவது தெரிஞ்சா கை தூக்குங்க. யாருப்பா? யார் அவரு? பெண்களுடைய சுயசரிதையா?
செல்ஃப் ரெஸ்பெக்ட் மட்டுமா? வேற ஒரு முக்கியமான பர்டிகுலரான ஒரு விஷயம் இல்ல. உடன்கட்டை ஏறுதல் சதி. உட்காருங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு கைதட்டல் கொடுத்தது. உங்க பேர் என்னமா? பர்கீஸ். அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். எந்திரிச்சு தைரியமா சொல்லணும் இல்லையா? ராஜாராம் மோகன் ராய் யார் அப்படின்னா, அந்த காலத்துல எல்லா இந்து மதம் அல்ல, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த சமூக பெண்களுக்கு நீங்க வர்ணாசிரமம் 4 பிரிச்சான். பிராமணர்கள் பிரம்மாவோட மண்டையிலிருந்து பிறந்தவங்க, சத்திரியர்கள் பிரம்மாவுடைய தோளில் இருந்து பிறந்தவர்கள், வைசியர்கள் பிரம்மாவின் வயிற்றில் இருந்து பிறந்தவர்கள், சூத்திரர்கள் பிரம்மாவருடைய காலில் இருந்து பிறந்தவர்கள். இந்த தலையிலிருந்து பிறந்தவன் தான் படிக்கணும், தோல்ல இருந்து பிறந்தவன் தான் ராஜாவா இருக்கணும், அவன் தான் சண்டை போடணும். வயிற்றுல இருந்து பிறந்தவன் தான் பிசினஸ் பண்ணணும், கால்ல இருந்து பிறந்தவன் தான் உடல் உழைப்பு செய்யணும். இந்த 4லையும் அடங்காதவன் பஞ்சமன். இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை மிலேச்சர்கள், வெளியாளு அப்படின்னு அழைச்சான். நம்ம வெளியாள்லாம் கிடையாது. நம்முடைய முகங்களை பார்த்தாலே தெரியும் நம்ம தமிழர்கள். முதல்ல நம்மள அதை உணரணும். நமக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஜீன் மரபணு ரீதியா எந்த சம்பந்தமும் கிடையாது. கொள்கை ரீதியான சம்பந்தம் மட்டும்தான் உண்டு. மொழி ரீதியாக எந்த சம்பந்தமும் கிடையாது. இன ரீதியாக எந்த சம்பந்தமும் கிடையாது. தேச ரீதியாக எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா தாய்நாட்டை நேசிப்பது என்பது ஈமானின் ஒரு பகுதி. பெருமானாருடைய தாய்நாடு தாய்மொழி அரபி, தாய்நாடு சவுதி அரேபியா என்றால் நம்முடைய தாய்நாடு இந்தியா, நம்முடைய தாய்மொழி தமிழ். தமிழை நேசிப்பது என்பது ஈமானின் ஒரு பகுதி தான். காட்டரபிகளினுடைய அரபியை பேசுகிற போது என்னுடைய நாவில் தித்திப்பை உணர்கிறேன் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார். ஏன்? அது அவங்க சொந்த தாய்மொழி. அது அந்த அந்த ஏரியாவுடைய லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய வட்டார மொழி. அதை பேசுகிற போது அவங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கு. நம்முடைய மொழியை பேசுகிற போது நமக்கு சந்தோஷமா இருக்கு. அப்ப நீங்க அந்த காலகட்டத்தில் இந்த 4 பிராமண சமூகத்து பெண்களுக்கு, சத்திரிய சமூகத்து பெண்களுக்கு ஒரு கொடுமை நடக்கும். என்ன தெரியுமா? கணவன் இறந்துட்டா மனைவியும் தீக்குள்ள தள்ளிடும். எல்லா பெண்களுக்கும் கிடையாது. இது சதி. இதுக்கு அடுத்த கட்டம் தான் இந்த சதி என்கிற உடன்கட்டை. இதற்கு அடுத்த கட்டம், இப்படி தள்ளாத பெண்களை என்ன செய்வாங்க தெரியுமா? வெள்ளை சேலை உடுத்தி நல்ல சாப்பாடு சாப்பிட விடாம, இன்னொரு கணவனை திருமணம் முடிக்க விடாமல், இளம் பெண்ணா இருந்தாலும் அவ சாகுற வரைக்கும் அப்படி இருக்கு. ஒரு 16 வயசு பெண்ணா இருந்தாலும் சரிதான், கணவன் இறந்துட்டானா மகாத்மா காந்தி யங் இந்தியா பத்திரிகையில் விதவைகளை பற்றி எழுதுகிறார். நீங்க சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. அவர் லிஸ்ட் கொடுக்குறாரு, எத்தனை விதவைகள் இந்தியாவில் இருந்தாங்கன்னு. 10 வயது விதவைகள், 10 வயசுல விடோ. அப்ப கல்யாணம் எத்தனை வயசுல இருக்குன்னு பாத்துக்கங்க. இப்ப நீங்க எல்லாம் அதை விட வயசில் கூடியவர்கள். 10 வயசுல அந்த பெண்ணு கல்யாணம் முடிச்சு விடோவாயிருக்கா. அந்த காலத்துல சீக்கிரமாவும் நடந்துரும். சிலப்பதிகாரம் பாடம் நடத்துகிற போது சிலப்பதிகாரத்துல கல்யாணம் ஆகுறப்போ கோவலனுக்கு 16 வயசு, கண்ணகிக்கு 12 வயசு. நான் பாடம் நடத்தினேன். ஒரு பையன் எந்திரிச்சான். சார் அப்படின்னா, என்னன்னு? உங்க வீடு எங்க சார் இருக்குன்னா. ஏன் அப்படின்னு, உங்க வீட்டுக்கு போற வழியில தான் எங்க வீடு இருக்கு. 16 வயசுலயே கோவலனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு 19 ஆயிடுச்சு. எங்க அப்பாவை சந்திச்சு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த காலத்துல சீக்கிரம் ஆயிடும். அதெல்லாம பிராமணர்கள் ஏன் சீக்கிரம் கட்டி கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு பெண் குழந்தையை திருமணம் செய்து கொடுக்காமல் கணவன் இறந்து விட்டால், அந்த தந்தை இறந்து விட்டால், அந்த தந்தைக்கு சொர்க்கம் இல்லையா. இவன் சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்காக இந்த பெண்ணை சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கான். அந்த பெண்கள் விதவைகளாகிவிட்டால் ஒண்ணு அந்த பெண்ணை தீக்குள்ள தள்ளிடுவாங்க, அல்லது அந்த பெண்ணை விதவை கோலத்தில் சித்திரவதை செய்வார்கள், மொட்டையடிச்சிருவாங்க தலைய. சுபகாரியங்களில் கலந்து கொள்ள முடியாது. இது எல்லா பெண்களுக்கும் கிடையாது. சத்திரிய வைசிய சூத்திர பெண்களுக்கு இந்த கொடுமை இல்லை, பிராமண சத்திரிய பெண்களுக்கு நிகழ்ந்தது. இந்த கொடுமைக்கு எதிராக போராடியவர் தான் ராஜாராம் மோகன் ராய் 19ஆம் நூற்றாண்டில். இந்த கொடுமைக்கு எதிரான தடை சட்டத்தை கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு என்கிற ஒரு ஆங்கிலேயர். இவர் ஏன் போராடினா தெரியுமா? இவருடைய சொந்த அண்ணனுடைய மனைவி, அந்த பெண்மணியை இந்த சதி என்கிற உடன்கட்டை ஏற்றுகிறார். சொந்த அண்ணிய தீக்குள்ள தள்ளுறதா அவர் பார்த்திருக்காரு. அது என்ன செய்வாங்களாம், இந்த தீக்குள் தள்ளுகிற போது சுத்தி நின்று இசைக்கருவிகளால் கொட்டடிப்பாங்களாம். ஏன் தெரியுமா? இப்ப தூக்க மாத்திரை போட்டு சாகிறவன் செத்து போயிடுவான்.
தூங்கிட்டே செத்துருவான். கையை அறுத்துக்கிறவன் அந்த நேரத்துல வலிக்கும், ரத்தம் வரும், அவன் இறந்துருவான். ஆனா அந்த தீ வைக்கிறவங்கள பாத்திருக்கீங்களா? உடம்புல தீ வச்சுட்டு வெளியில வந்து என்னை காப்பாத்துங்கன்னு கத்துவாங்க. அவங்கதான் தீ வச்சிருவாங்க. ஆனா அந்த வேதனையை தாங்க முடியாது, வீட்டுக்குள்ள இருந்து வெளியில ஒடியாருவாங்க. அப்படி அந்த பெண் வந்து தீயில் வேகிற போது அவ சம்மதிச்சுதான் போறா, அல்லது வீட்டினர் ஊரினர் சம்மதிக்க வைக்கிறார்கள். ஆனால் அந்த தீ தரக்கூடிய வேதனையை தாங்க முடியாது. அதனாலதான் இஸ்லாமிய போருக்குள்ள கூட ஒரு சட்டம் உண்டு, நெருப்பால் தண்டிக்காதீர்கள். நெருப்பை கொண்டு தண்டனை கொடுப்பதற்கு நெருப்பை படைத்த அல்லாவுக்கு மட்டுமே உரிமை உண்டு என்று பெருமானாருடைய ஹதீஸ். அப்ப தீ வைக்கிறது ரொம்ப மோசமானது. இதுல அந்த சத்தம் போட்டா யாருக்காவது இறக்கம் வந்துடக்கூடாதுன்னு சுத்தி நின்று இசைக்கருவிகளால் இசைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய கொடூரம். ஆனா இந்த ரெண்டு பேருக்கு ஒரு ஒற்றுமை உண்டு. உங்களுக்கு சொன்ன ஆச்சரியமா இருக்கும். இந்த ரெண்டு பேரும் வாழ்வில் பெரிய சாதனைகளை செய்தவர்கள், பல்வேறு உயர்ந்த இடத்திற்கு சென்றவர்கள். ஆனால் இந்த ரெண்டு பேரும் தங்களுடைய உயர்வுக்கு பெருமையாக சொன்ன காரணம் என்ன தெரியுமா? ரெண்டு பேருமே மதரசாவில் கல்வி பயின்றவர். சார் என்ன சார் சொல்றீங்க? ராஜாராம் மோகன் ராய் ஒரு ஹிந்து பிராமணர், லால் பகதூர் சாஸ்திரி ஒரு பிராமணர். ஒரு இந்துவாக பிறந்த பிராமண குலத்தில் பிறந்த ரெண்டு இந்துக்கள் எப்படி மதரசாவில் கல்வி பயின்றார்கள்னா, அந்த காலத்துல வட இந்திய பகுதிகளில் கல்வி என்பது ஆங்கிலேயர்கள் தொடங்கிய கல்விக்கூடங்கள் ஒரு பக்கம்னா, இஸ்லாமியர்கள் அல்லாத மாணவர்களுக்கும் மதரசாவில் கல்வியை தந்திருக்கிறார். அந்த மதரசா கல்வியில கூடுதலாக இஸ்லாமிய வரலாறுகளும் போதிக்கப்பட்டிருக்கின்றன. ராஜாராம் மோகன் ராய்கிட்ட கேட்கிறாங்க, இந்தியாவில் எல்லோரும் சாதாரணமாக எடுத்துக்கொண்ட ஒரு நிகழ்வை, எல்லோரும் இயல்பாக எடுத்துக்கொண்ட ஒரு விஷயத்தை தவறு என்று கருதி போராடுகிற குணம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? ராஜாராம் மோகன் ராய் சொல்கிறார், எனக்கு இஸ்லாமிய வரலாறு புகட்டப்பட்டது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த விஷயம் என்னவென்றால், நபிகள் நாயகமும் சரி அவருடைய தோழர்களும் சரி கணவன் இறந்த விதவை பெண்களை அவர்கள் திருமணம் முடித்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை யோசித்த போது எனக்கு என் அண்ணியின் ஞாபகம் வந்தது. ஒருவேளை என் அண்ணி இஸ்லாமியராக இருந்தால் நிச்சயமாக அவர் அந்த சிதைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்க மாட்டார் என்று சதி என்கிற கோட்பாட்டிற்கு எதிராக எனக்குள் அதற்கு எதிராக இயங்க வேண்டும் என்கிற உத்வேகத்தை தந்தது மதரசாவில் நான் கற்ற கல்விதான் என்று அற்புதமாக ராஜாராம் மோகன் ராய் பதிவு செய்திருக்கிறார். நீங்கள் அந்த கல்வியை கற்கிறீர்கள். அதே நேரத்தில் இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் சமூகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ஈடு கொடுக்கணும். பெண்கள் நிறைய சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய துறை. நான் வருகிற போதே கேட்டேன், பொதுவாக அந்த பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய பயான், ஒருத்தர்லாம் 50,000 ரூபாய் தரேன்னாரு. 50,000 ரூபாய் தர்றேன், நீங்க பெண்கள் பயானான்னு கேட்டேன். ஆமா, நீங்க தனியா நின்று அங்க பேசுவீங்க, அந்த பக்கம் இருந்து அவங்க கேட்பாங்க. பெண்கள் நேரில் நின்று பார்த்தாலே எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். நாம இந்த பக்கம் பேசி அவங்கள தனியா விட்டா அந்த பேச்சை கேட்கவே மாட்டாங்க. இரண்டாவது, மனிதர்களிடத்தில் முகம் பார்த்துதான் பேச முடியும். நான் என்னுடைய மாணவர்கிட்ட கேட்டேன், ஹசரத்துட்ட, மாணவிகள் தனியா உட்கார்ந்துருப்பாங்களான்னு கேட்டேன். இல்ல சார், முன்னாடிதான் உட்கார்ந்துருப்பாங்க, முகத்திரை போடுவார்கள், அதற்கு பிறகுதான் பேசுவதற்கே சம்மதித்தேன். இன்னைக்கு உலகம் வேறொரு திசையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது, வேறொரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. நீங்க பல்வேறு இடங்களில் இப்ப மதரசாவுக்கு விதிமுறைகள் இருக்கலாம், வேற சில இடங்களில் கல்வி விழிப்புணர்வு அப்படின்னு ரெண்டு பேரையும் தனியா உட்கார வச்சிருவாங்க. ஆண்கள் இந்த பக்கம் இருப்பாங்க, பெண்கள் அந்த பக்கம் இருப்பாங்க. நாளைக்கு அந்த பிள்ளை எங்க வேலை பார்க்க போகுது? தனி தீவுல போக போதா? ஒரு ஐடி கம்பெனில, அதாவது பக்கத்து தெருவில் இருக்கிற ஆண் வந்து இங்க இருக்கக்கூடாது, ஆனா யாரோ எங்க இருந்தோ வந்த ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கறவங்க பக்கத்துல உட்காந்துருக்கும். ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல இருப்பான். எங்க கல்லூரியில் முந்தி ஒரு அம்மா இருந்துச்சு. அந்த அம்மா என்ன பண்ணும்னா, வீட்டுல இருந்து கிளம்பி வர்றப்ப புர்கா போட்டும், முகத்தெல்லாம் மூடிக்கிறோம், பஸ்ல ஏறி வரும், திரும்ப கல்லூரிக்கு வரும், அப்ப எல்லாம் புர்கா, டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்தவொடனே புர்காவை கலட்டிடும். நான் ஒரு தடவை கேட்டேன், அங்க இருந்து நீங்க நார்மலாவே எப்பயும் வரலாம், அல்லது எப்பயும் புர்காவோட இருக்கலாம், அதென்ன அங்க இருந்து இப்படி வர்றீங்க, இங்க வந்து இப்படி இருக்கீங்கன்னு கேட்ட உடனே அந்த மாதிரி சொல்லுச்சு, இல்ல சார், வர்ற வழியில நிறைய ஜென்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, எங்க டிபார்ட்மெண்ட்ல 10 ஆண்கள் இருக்கும். உடனே எங்க சீனியரா இருந்த ஒரு ப்ரொஃபசர் சொன்னார், ஏமா அப்ப எங்களை பார்த்தா ஆம்பளை மாதிரி தெரியலையா உனக்கு? இது என் ஆண்மைக்கே விட்ட சவால்ங்கிறது. இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றன. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இதை எப்படி அணுகுவது என்பதற்காகத்தான் பல்துறை சார்ந்த அறிஞர்களோடு உரையாட வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் பெண்களாக எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? நீங்க பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் இருக்கிறது.
ஒரு பக்கம் வளர்ச்சி அப்படின்னா இன்னொரு புறத்தில் பெண்களுக்கான பிரச்சனைகளும் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல்ல நீங்கள் ஒரு தெளிவான பார்வையோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நான் உங்களுக்கு இப்பவே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல பேசிட்டேன். நான் ஆக்சுவலா நீங்கள் பேசுவதை உங்களோடு உரையாடுவதற்காக தான் நீங்க வந்தேன். நான் நல்லா கேட்டீங்க, பேசிட்டேன். இனிமேல் நீங்கள் சமூகம் சார்ந்த, கல்வி சார்ந்த, வரலாறு சார்ந்த, தமிழகம் சார்ந்த, தமிழ்நாட்டினுடைய அரசியல் சார்ந்த அல்லது இலக்கியம் கவிதை சார்ந்த கேள்விகளை என்கிட்ட கேட்கலாம். தெரிஞ்சா சொல்ல போறேன். அல்லது உங்க கருத்துக்களை சொல்லலாம். இப்படி நான் நினைக்கிறேன், இது சரியா சார் அப்படின்னு நீங்க தான் பேச போறீங்க. நாம் உரையாட போகிறோம். 12:30 வரை, தொழுகைக்கான நேரம் வரை நாம் உரையாட போகிறோம். அப்படி ஒருத்தர் பேசுற போது மற்றவங்க அவங்களை அங்கீகரித்து கை தட்டுங்க. அவங்களுடைய கருத்துக்களை கூர்மையாக கேளுங்கள். பேசுறது ரொம்ப முக்கியம். அதை நான் தனியா குறிப்பிட்டு சொல்லணும். பேசுவது மிக அடிப்படையான விஷயம். இந்த ஜெனரேஷன்ல பல பேருக்கு பேசவே வரமாட்டேங்குது. ஒரு காலத்துல எது ரொம்ப ரேர் தெரியுமா? டெக்னாலஜி ரேர். பேசுகிறவர்கள் எழுதுகிறவர்கள் நிறைய இருப்பாங்க. உங்க தாத்தா பாட்டி யாராவது 10th முடிச்சவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு தமிழும் ஆங்கிலமும் துல்லியமா தெரியும், தப்பு இல்லாம எழுதுவாங்க. இப்ப டிகிரி படிச்சவனுக்கு ஒழுங்கா தமிழ் எழுத வர மாட்டேங்குது, ஆங்கிலம் எழுத வர மாட்டேங்குது. ஆனா அன்னைக்கு டெக்னாலஜி பெரிய விஷயம். ஒரு ரேடியோ ஒருத்தர் ரிப்பேர் பண்றனா பெரிய ஆள், ஒரு டிவி ரிப்பேர் பண்றனா பெரிய ஆள். ஆனா இன்னைக்கு எல்லாருக்குமே டெக்னாலஜி தெரியும். லாங்குவேஜ்ல நம்ம வீக்கா இருக்கோம், பிரசன்டேஷன்ல வீக்கா இருக்கோம். ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி கருத்து கேட்டா கூட அவனுக்கு பதில் சொல்ல தெரியல. பாராட்டுறது கூட பாருங்களேன், வேற லெவல். அது என்ன வேற லெவல்? ஒண்ணு நல்லா இருக்குன்னா ஏன் நல்லா இருக்கு, ஒண்ணு நல்லா இல்லைன்னா ஏன் நல்லா இல்லை. நமக்கு ஒரு கருத்து இருக்கணும். அந்த கருத்து தவறா கூட இருக்கலாம், அதை மாத்திக்கலாம். ஆனால் கருத்தே இல்லாத தலைமுறையின் ஆபத்து என்ன தெரியுமா? மேலே அயோக்கியர்கள் நம்மை ஆட்சி செய்வார். ஒரு அரசியல் கூட்டம்னா அந்த கூட்டத்தோட நோக்கம் என்ன? ஒருத்தர் பேசணும், மத்தவன் கேட்கணும். இப்ப அரசியல் கூட்டம் ஒண்ணு நடக்குது, தற்குறி கூட்டம். பார்க்கிறதுக்கு மட்டுமே வர்றாங்க. அதுல நிறைய இஸ்லாமிய பெண்களும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. அப்ப இதற்கு முதலில் அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். தெரிந்ததை குறித்து உரையாட வேண்டும். எப்போ உங்களுக்கு அறிவு உருவாது தெரியுமா? ஒரு விஷயத்தை நீங்க கேட்கறீங்க, அப்புறம் அதை பத்தி நீங்க யோசிக்கிறீங்க, அதுக்கப்புறம் தான் ஷேர் பண்ணணும். நம்ம என்ன பண்றது தெரியுமா? யாராவது ஒருத்தர் பேசுறப்ப அதை பத்தி பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட பேசுறது. முதல்ல அதை கேட்கணும், பிறகு அதை பத்தி நம்ம யோசிக்கணும், பிறகு அதை பத்தி விவாதிக்கணும். அதுக்கு பிறகுதான் அது உங்ககிட்ட அறிவா நிலைத்து நிற்கும். அது மறக்கவே செய்யாது. நீங்க சும்மா படிக்கிறது மறந்து போகும். எதை பத்தி நீங்க யோசிக்கிறீங்களோ, விவாதிக்கிறீங்களோ, அது உங்களுக்கான ஸ்பெஷல் அறிவாக எஞ்சி நிற்கும். இப்ப நான் உங்களுக்கு இயல்பா நான் இதை யோசிச்சுட்டே வரல. ஆனா 4-5 வரலாற்று, இஸ்லாமிய வரலாற்று சம்பவங்களை, இது எதையுமே யோசிக்கல. இது என் மூளை எடுத்து கொடுக்குது. ஏன்? இதை நான் யோசிச்சு சிந்தித்து அதை பிறரிடம் பகிர்ந்து கொண்டு என் மூளையில் நிலைத்த விஷயம். இது சாகுற வரைக்கும் மறக்காது. ஆனா நீங்க நாளைக்கு எக்ஸாமினேஷனுக்காக ஒண்ணு படிச்சீங்கன்னா, ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் படித்தீர்கள் என்றால் உங்கள் மூளை ஞாபகத்தில் வைத்திருக்காது. இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு ரிலாக்ஸான டைம் வேணும். இப்ப முந்தியெல்லாம் 40 நிமிடம் கிளாஸ் ரூம்னு வச்சிருக்காங்க ஸ்கூல்ல. ஏன்பா? இதை மட்டும் சொல்லி முடிச்சுறேன், நீங்க பேசலாம். அப்புறம் ஏன் 40 நிமிஷம்? ஏன் 50 நிமிஷம் இல்ல? ஒரு மனிதனால் ஒரே விஷயத்தை போர் அடிக்காம 40 நிமிஷம் மட்டும்தான் கேட்க முடியும். நம்ம மூளை அப்படி பழகி இருக்கு, நம்ம மூளையோட இயல்பு. அதுக்கப்புறம் வேறொரு விஷயத்த கேட்கலாம், அந்த விஷயம் போர் அடிச்சிடும். ஆனா இப்ப என்ன பண்றது தெரியுமா? நம்ம எல்லா வீடியோவும் சில செகண்ட்ஸ் தான், இப்படி இப்படி. அதனாலதான் 40 நிமிஷமும் இவனுக்கு போர் அடிக்குது. இவன் என்ன எதிர்பார்க்கிறான்? 2 நிமிஷத்துக்கு ஒரு வாத்தியார், ரீல்ஸ் மாதிரி. மேத்தமெட்டிக்ஸ்னா என்ன தெரியுமா? 4 + 4 = 8 ஓவர். அடுத்து இங்கிலீஷ், அடுத்து பிசிக்ஸ். இப்படி வந்தாதான் இவன் மூளை வேலை செய்யுது. 40 நிமிடங்கள் இருந்த மூளை திறனை நாம் பார்க்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் போன் என்ன ஆக்கிருச்சுன்னா செகண்ட்ஸா மாத்திருச்சு. மிகப்பெரிய ஆபத்து அது. நம்ம மூளையவே மாத்தி வச்சிருக்குது. அப்ப நம்ம நிறைய வாசிக்கணும், யோசிக்கணும், அதற்கு பிறகு பகிர்ந்து கொள்ளணும். எதிர்காலத்தில் லாங்குவேஜ்ல யாருக்கு ஸ்கில் இருக்கோ அவங்க பெரிய இடத்துக்கு போவாங்க. ஏன்? அந்த ஆட்கள் கம்மியா இருப்பாங்க, டெக்னாலஜி தெரிஞ்சவங்க நிறைய இருப்பாங்க. அதனால நீங்க நிறைய வாசியுங்கள், யோசியுங்கள், அதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
அதற்கு அச்சாரமாக இந்த நிகழ்வில் நீங்கள் தைரியமாக வெளிப்படையாக கேள்விகளை கேளுங்க. நீங்க அது நான் பேசுனதுக்கு எதிராக கூட பேசலாம், அல்லது இவர் தப்பா நினைச்சுக்குவாரு, அந்த கவலையெல்லாம் இல்லாம நான் அசீம்கிட்ட அந்த சுதந்திரத்தை தர சொல்றேன். நீங்க கண்ணியமாக என்ன கேள்விகளை வேண்டுமானாலும் எழுப்பலாம். அதனால உங்களுடைய சுதந்திரமான கேள்விகளுக்காக, சிந்தனைகளுக்காக இந்த அரங்கம் காத்திருக்கிறது. நானும் காத்திருக்கிறேன். இந்த அற்புதமாக இந்த அரை மணி நேரத்திற்கு மேல் நீடித்த கிட்டத்தட்ட 35 நிமிஷம் பேசியிருப்பேன் இல்லையா? 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் சிற்றுரைன்னு சொல்லிட்டு பேசிட்டேன். அப்படிதான் பேச்சாளர்கள், அப்படிதான். அதை அற்புதமாக கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்டார்ட் பண்ணுங்க. கிளாஸ்ல உட்கார முடியாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அந்த 40 மினிட்ஸ்ல நமக்கு தேவையான, நம்ம என்ன நிறைய கத்துக்கக்கூடிய விஷயங்கள், எப்படி ஒரு டீச்சர்ஸ் கிட்ட இருந்து எப்படி கேட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தேவையானது. இப்போ ஒரு சின்ன ஒரே ஒரு லைன் தான் படிக்கிறோம், அந்த லைனை ஃபுல்லா கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுங்க. உங்க பேரு? ஒரு கை தட்டலாம்ல? நம்ம மூளைக்கு ஒரே விதிதான். எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சரி, இது ஈக்குவேஷனா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், அது உங்களுக்கு மனதில் பதிய வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயம் இருந்தா போதும், இன்ட்ரெஸ்ட். நீங்க ஏன் சினிமா பாடல் நினைவில் நிக்குது? நம்ம ஆர்வமா அதை கேட்கிறோம், அதை மீண்டும் மீண்டும் கம் பண்றோம். மனப்பாடமே பண்ணல, ஆனா மனப்பாட பாடல் ஏதாவது செய்யுள் பாடல் வச்சிருந்தா அதை போட்டு கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்றோம். மூளையோட தன்மையே என்ன தெரியுமா? நீங்க எதை விரும்புறீங்களோ அதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம். எதை கட்டாயத்துக்காக படிக்கிறீங்களோ அதை உடனே மறந்துடும். சார், இப்ப அடுத்த கேள்வி, நான் விரும்பாமலே சில சப்ஜெக்ட்லாம் எனக்கு இருக்கே. இப்ப இது அடுத்த விஷயம். ரெண்டே விஷயம்தான் வாழ்க்கையில. விரும்பியவரே வாழ்க்கை துணையாவது என்பது வேறு, அல்லது வாழ்க்கை துணையாக கிடைத்தவரை விரும்புவது என்பது வேறு. இந்த ரெண்டுல ஏதோ ஒரு சாய்ஸ் தான். இப்ப இந்தியாவினுடைய கல்வி முறையில நம்ம கிட்ட சில பிரச்சனைகள் இருக்கு. இப்ப ஆக்சுவலா எப்படி இருக்கணும்னா, ஒரு 5வது 6வது வரைக்கும் பொது கல்வி இருக்கணும். பின்லாந்துல அப்படிதான் வச்சிருக்காங்க. உலகத்திலே சிறந்த கல்வி முறை எங்க இருக்குன்னா பின்லாந்துல. ஐஏஎஸ் ஆபீசரை விட அங்க டீச்சருக்கு அதிக சம்பளம். அங்க ஐஏஎஸ் ஈஸியா ஆயிடலாம், டீச்சர் ஈஸியா இருக்கு. உண்மையிலே டீச்சர் ஈஸியா ஆகக்கூடாது. மாணவர்களின் உளவியல் தெரிந்த ஒரு டீச்சருக்கு சைக்காலஜி தெரியும். ஒரு டீச்சருக்கு மொழி வெளிப்பாடு, பிரசன்டேஷன் இருக்கணும், பாடி லாங்குவேஜ் இருக்கணும். இல்லைன்னா அந்த பேச்சு போர் அடிச்சிடும், கேட்கவே மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப ஒரு 6வது வரைக்கும் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, எல்லா மனிதர்களும் எண்களை, கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், மேத்தமெட்டிக்ஸோட அடிப்படை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அவங்க லாங்குவேஜ் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும், ஒரு அடிப்படையான வரலாறு தெரிஞ்சிருக்கணும், புவியியல் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு டீப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நமக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுதான் போகும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறையில் என்ன இருக்குன்னா, நம்ம எல்லாத்தையும் படிக்க வேண்டியது இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு குறைந்த காலத்துக்கு நமக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ அதை கொஞ்சம் படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அது இந்த மாதிரி மைண்ட்ல செட் பண்ணிக்கணும். அதுக்கு கூடுதலா சில விஷயங்கள் இருக்கு. இப்ப நீங்க சுவாசம் உங்களுக்கு சீராக இருந்தா, உங்க எண்ணங்களில் தெளிவு இருந்தா, கடினமான சூழலை கூட நீங்க அமைதியா உட்காரணும். நீங்க பெருமானாருடைய போர் சூழல்களை கவனித்தால் தெரியும். போர் செய்கிற போது கூட சரணம் இல்லாமல், பிறர் மீது வெறுப்பு இல்லாமல் இருப்பது எப்படி? அலி ரலியல்லாஹு வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது. அலி ரலியல்லாஹு இன்னொரு எதிர்முனையில் இருப்பவரும் சண்டை இருக்கிறார். உக்கிரமான சண்டை, தனி ஒட்டு ஒன் சண்டை. சண்டை போடுற போது அலி ரலியல்லாஹு கீழே தள்ளி
அவர் என்ன பண்றாருன்னா முகத்தில் எச்சிலை காரி உழுது விடுகிறார். உடனே அலிரல்லாஹு வாழை கீழே போட்டு உனக்கும் எனக்குமான சண்டை இதோடு நிறைவு செய்து விட்டது, நான் கிளம்புகிறேன். இது என்னது? ஆக்சுவலா உன்னோட கூட கோபம் வரும். சண்டை போட்டு இருக்கோம், ஒரு மூஞ்சி எச்சில் பட்டாலே கோபம் வரும். முந்தியெல்லாம் நாங்க படிக்கிறப்பெல்லாம் சில வாத்தியார் வாட்டர் ஃபால்ஸே வரும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல உட்கார மாட்டான், ஏன்னா அருவி கொட்டுண்டா அப்படின்னு அவர் வாட்டுக்கு சத்தமா நீர் வீழ்ச்சி தெளிச்சுக்கிட்டே இருப்பாரு. எச்சில் துளி பட்டாலே கோபம்னா ஒரு காரி உழுந்து இருக்கான், எவ்வளவு கோபம் வரும். நான் ஏன் சொன்னாங்க தெரியுமா? இது உனக்கும் எனக்குமான சண்டை இல்லை, கொள்கைக்கான சண்டை. இந்த கொள்கைக்கான சண்டையில் எப்போது என் முகத்தில் காரி உழுந்தாயோ, இப்ப இது தனிமனித கோபமாயிருச்சு. தனிமனித கோபத்துக்காக இன்னொருவனை கொள்வதோ இன்னொருவனோட சண்டை கொள்வதோ என்னோட இயல்பு அல்ல. இனி நான் அவனை சந்திக்க விரும்பலன்னு போறேன். இந்த பக்குவப்பட்ட நிலை இருக்கு இல்லையா, நீங்க கவனிச்சு பார்த்தா அலைவலகத்தினுடைய மூச்சு நார்மலா இருக்கும். பாசிங் பாஸ் சூஃபிகளுடைய பயிற்சி. அப்ப நீங்க உங்களுடைய எண்ணங்கள் சீராக இருந்தால் பிடிக்காத விஷயமாக இருந்தாலும் அதை பிடித்ததாக மாற்றிக்கொள்ள முடியும். ஆனா தற்காலிகம் தான். ஹையர் ஸ்டடீஸ்ல போக போக என்ன பண்ணணும்? எதுக்கு சம்பளம் கூடன்னு யோசிக்க கூடாது, எது எனக்கு நல்லா வரும்னு யோசிக்க. உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்க. நிறைய பேர் பண்ற தப்பு அதுதான். பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்கறது, அம்மாவை கேட்கறது, அப்பாவை கேட்கறது, சீனியர்ஸை கேட்கறது. உங்க மனசு என்ன சொல்றதுன்னு பாருங்க. எந்த ஃபீல்டு உங்களுக்கு ரொம்ப எளிதா இருக்கு? சில பேர் மேத்ஸ் கஷ்டமா இருக்கு. பாரதியார் மிகப்பெரிய கவிஞர், 9 மொழி தெரியவர். ஆனா அவர் மேத்ஸ் வராது. மேத்ஸ் பேப்பர்ல கணக்கு, எனக்கு, பிணக்கு, வாத்தியாரு, ஆமணக்குன்னு எழுதி வச்சிருக்காரு. கவிஞர் மேத்ஸ் வராது. ஒருத்தருக்கும் வரும். உங்களுடைய திறன் எதுவோ அந்த திறனுக்கு தகுந்த வேலைய, திறனுக்கு தகுந்த படிப்பை நீங்க தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னா அது உங்க மூளையை எளிதாக முடியும். ஆனா ஆரம்ப கல்வியில நம்ம இந்தியா மட்டும் இல்ல, உலகத்தின் பல நாடுகளில் அந்த சூழல் இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய உடலையும் மனதையும் சீரா வச்சுக்கணும். முதல்ல நல்லா தூங்கணும், பிறகு எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தா அவங்க மூளை பெஸ்டா இருக்கும். அப்புறம் கற்றுக்கொள்ளணுங்கிற ஆர்வம் ஒரு தீ மாதிரி எரியும். அது என்ன தெரியுமா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு குழந்தைய வயிற்றுல சுமக்கிற அம்மா இருக்காங்கல்ல, அந்த அம்மாவுக்கு என்ன நிகழ்ந்தாலும் கூடவே கூடுதலா ஒரு ஞாபகம் இருக்கும். புக்கு படிப்பாங்க, என் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு. சமைச்சிட்டு இருப்பாங்க, என் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு. வாசல்ல போய் பால்காரங்க பால் வாங்குவாங்க, என் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு. நடந்து போவாங்க, என் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு. தூங்குவாங்க, தூங்குற போது அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும், என் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு. அந்த மாதிரி கொழுந்து விட்டு எரியிற ஆசை இருக்கும் ஒரு சப்ஜெக்ட். அல்லது கற்றுக்கொள்ளுதல் இல்லை. உலகத்து குழந்தை ஏன் சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன் மகிழ்ச்சியா இருக்கு நினைக்கிறீங்க? ஏன்பா? என்ன காரணம்? நம்ம உங்க போட்டோவே நீங்க பார்க்கலாம். இப்ப எல்லாம் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் சிறுவிளையாட்டு இருக்கிற போது நீங்க எப்படி இருக்கீங்கன்னு ஏஐ தான் மாத்தி கொடுக்குது. இல்ல நம்ம சின்ன வயசு போட்டாவே பார்த்தாலே தெரியும். 12 வயசுல ஒரு மாதிரி இருக்கும், 14 வயசுல ஓ பரவாயில்ல, 13 வயசுல பரவாயில்ல, 8 வயசுல, 6 வயசுல, 3 வயசுல சூப்பரா இருக்கும். நமக்கே நம்ம கொஞ்சம் போனது. ஏன்? அந்த மகிழ்ச்சியும் அந்த சந்தோஷமும் குழந்தை பருவத்தில் மட்டும் இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? குழந்தை லேர்னிங்ல ஒரு சந்தோஷம் தரும். ஒரு சொல்ல கத்துக்கிறோம், அதை 4 பேர் துணிப்போம். இதெல்லாம் கேட்கும். அம்மா ஃபேன் அப்படிம்பாங்க, ஃபேன் ஃபேன். மாமா வருவாரு பக்கத்து வீட்டுல இருந்து, மாமா ஃபேன். நாம அதை கவனிக்க மாட்டோம். ஏன்? எனக்கு ஒரு சொல் தெரிந்து விட்டது என்கிற உணர்வு குழந்தைக்கு ஏற்படுத்தக்கூடிய சொல்லும். லைஃப்னால லேர்ன் பண்றவங்க ஹாப்பியாவே இருப்பாங்க. ஒரு மாசம் குதிரையேற்றம் கற்றுக்கொள்கிறீங்க, அதான் நீ அப்படி செய்ய சொல்லல. நீங்க எந்த ஃபீல்ட்ல இருக்கீங்களோ அங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் என் வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கிறது என்கிற அம்மாவின் நினைப்பை போல் கொடுத்து விட்டு இருந்தால் எதுவுமே கஷ்டமா இருக்கு. மூளையோட இயல்பே ஒன்னே ஒண்ணுதான், இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் நினைவு வச்சிருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் ப்ராசஸ் ஆகும். நீங்க அதை படுத்துனீங்கன்னா நெகட்டிவா பேசு. நிறைய பேர் நினைச்சுக்கிறீங்க எக்ஸாமுக்கு முதல்ல நிறைய படிச்சா மண்டையில நிற்கும், ஏற்கனவே படிச்சதெல்லாம் பார்க்கணும். நீங்க ஒண்ணு படிக்கிறீங்கல்ல, படிக்கிற போது உங்களுடைய நல்ல மைண்ட் செட்ல படிப்பீங்க.
உதாரணத்துக்கு ரேடியோல இந்த அலைவரிசையில வச்சாதான் அந்த சேனல்ல இருந்து பாட்டு வரும். அலைவரிசை மாறுச்சுன்னா வராது. நீங்க படிக்கிற போது உங்களுக்கு எண்ணங்களின் அலைவரிசை என்ன அளவுல இருந்ததோ அதே அளவுல எக்ஸாம் எழுத இருந்தாதான் ஞாபகம் வரும். இல்லைன்னா இங்கேயே இருக்குமா அதுல நாம நினைக்கிற மாதிரி ஞாபகம் வருவதால் நாம் தேர்வில் நன்றாக எழுதுவதில்லை. அதை தவிர மற்ற விஷயங்கள் மறந்து போவதால் தான் நன்றாக எழுதும். ஒரு நேரத்துல ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அந்த எண்ணத்துக்கு போக்கஸ் வேணும், அந்த எண்ணத்துக்கு மகிழ்ச்சியான ஆர்வம் வேணும், சந்தோஷம் வேணும். அதை உருவாக்கிட்டீங்கன்னா ஈஸியா வேற கேட்கலாம். கேளுப்பா. இப்ப பேசின விஷயங்களை கூட கேளுங்க. வேற கேளுங்க. வரலாறு, பாலிடிக்ஸ், நீங்களாம் எதிர்கால வாக்காளர்கள், நிகழ்கால வாக்காளர்கள், அதெல்லாம் கேட்கலாம். போமா அது வரைக்கும் உற்சாகப்படுங்க. வாக்காளருக்கு 18 ஏஜ் ஆகுறதுனால 10 பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் அந்த ஏஜ்ல தான் மெச்சூரிட்டின்றது வருதா? அதுக்கு முன்னாடி உங்களுடைய அனுபவம் மூலமாக மெச்சூரிட்டி வருது. ஏன் அந்த 18 மட்டும் குறிச்சு பிக்ஸ் பண்ணி அதை வச்சிருக்காங்க? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? துணை கேள்வி இருக்கா? இது மட்டும் தான். இப்போ நீங்க பேச வந்திருக்கீங்க, எந்த ஒரு கான்செப்ட் யோசிக்கல, யதார்த்தமா அதாவது நான் பேசலாம் போறேன், நான் கவனிக்கலாம் போறாங்க கான்செப்ட் பண்ணிருக்கீங்க. நாங்க கேட்டீங்கன்னா நீங்க பேச போறீங்க, அதை நாங்க லிசன் பண்ண போறோம், சத்தியோட இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறாங்க அப்படின்றதுக்காக தான் நாங்க போறோம். பட் ஆனா இதை தாண்டி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேசலாம், இல்ல உங்களுடைய அதாவது நீங்க படிச்ச நாலேஜோட நீங்க படிச்ச எஜுகேஷனோட நாலேஜ் பேசலாம், இல்ல உங்களுடைய ஸ்கிரிப்ட் பேசலாம். ரெண்டுமே நல்லா கேள்வி. ஏன் இப்ப அரசாங்கம் 18 வயசுலதான் கல்யாணம் பண்ணுது இல்லையா? 21 வயசா உயர்ந்து இது ஒவ்வொரு காலத்திலையும் கூட்டிகிட்டே இருந்தது. பெரியார் 1929 16 வயது நிரம்பிய பெண்கள் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் கல்யாணம். இப்ப உங்க பாட்டிமார்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுடைய திருமண வயசு பெரும்பாலும் என்னவா இருக்கும்? 12, 13. இப்ப எங்க பாட்டி திருமணம் முடிந்த போது அவங்களுக்கு 13 வயசு. அவங்க கிட்டத்தட்ட 26 வயசுல பாட்டி ஆயிடுவாங்க. அவங்க மகளுக்கும் ஒரு 13 வயசு. அவங்க திருமணம் அவங்க திருமணம் முடிஞ்சு அதுவும் குழந்தை பிறந்ததுன்னா 26 வயசுல பாட்டி ஆயிடுவாங்க. இன்னைக்கு 26 வயசுல ஒரு பெண்ணுக்கு திருமணமே ஆகாது. ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா உடலியல் சார்ந்த சில விஷயங்கள், மனவியல் சார்ந்த விஷயங்கள், அது மட்டும் இல்ல மூளை நரம்பு மண்டலம் சார்ந்த விஷயம். மூளை ஒரு மனிதனுடைய மூளையினுடைய முழுமையான உருவாகுகிற திறனும் நரம்பு மண்டலங்களினுடைய அமைப்பும் எப்போ உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுதுன்னா சைக்காலஜிக்கலா நீங்க எப்படி ஒரு முழு மனிதனாக நீங்கள் உருவாகிறீர்கள் என்றால் 18 வயசுல அல்லது 21 வயசு. அந்த அடுத்த ஸ்டெப் நீங்க பல காலேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வைக்க மாட்டாங்க. அவருக்கு கூட தெரியும், அவர் பெண்களோட பேசலாம், யூஜி ஸ்டூடெண்ட் பேச மாட்டாங்க. பிஜி படிக்கக்கூடிய மாணவர்கள் சக பாலியத்தை சார்ந்த பெண்களோடு இயல்பா பேசலாம், ப்ரொபோசல் பார்க்கணும் சொல்ல மாட்டாங்க. ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா சைக்காலஜிக்கலா சேஞ்சஸ் ஆகுது. இதெல்லாம் பல ஆய்வுகள்ல உணர்ந்த விஷயம். நான் இதையுமே சொன்னேன், ஓட்டு போடுகிற அந்த முழுமையான அறிவு வருவதற்கு 35 வயசா இருக்கு. அப்ப குறைஞ்சபட்சம் நமக்கு தெளிவா இருக்கணும். சரி, அப்படி இருக்க விடாம செய்வது எது? நம்முடைய உடம்பில் சுரக்கக்கூடிய ஹார்மோன், இன்பேலன்ஸ்டு ஹார்மோன் ஆக்டிவிட்டி எப்ப இருக்குன்னா இந்த டீனேஜ்ல ரொம்ப கூடுதலா. அதாவது மனித எண்ணங்களை அலைவுற வைக்கக்கூடிய அளவுக்கு
உங்களுக்கு ஒரு சுய சிந்தனை, அதாவது உங்களுடைய பிரைன் வெளிப்படாம நீங்க முழுக்க எமோஷன்ஸ்லயே சிந்திப்பீங்க. அதனாலதான் திருமண வயது தேர்ந்தெடுக்கக்கூடிய வயசும் அந்த இடத்துலதான். நீங்க 18 வயசுல என்ன தோணும்னா, அழகா இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் தான் நல்ல கணவன் தோணும். ஒரு 21 வயசு 22 வயசுக்கு வர பிறகு அல்லது 30 வயசை தொடரும் 30 வயசுல மெச்சூரிட்டி வந்துடும். ஆனா ஒரு 22 வயசுல இதை விட முக்கியம் நல்ல வேலையில இருக்கணும், நல்ல கேரக்டரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலா நமக்கே தோணும். இப்ப அடுத்தவங்க சொல்றதை கைதுறது வேற, இதெல்லாம் எனக்கு தெரியாம இருக்கா, தெரியாம இருக்கிறது வேற, எமோஷனலா அக்செப்ட் பண்றது வேற. அப்ப இந்த மூளை அமைப்பு காரணமாக வச்சுன்னா 18 வயசு டீனேஜ் அப்படின்றது 13 to 19. ஆக்சுவலா என்ன கேட்டா 21 வயசு வைக்க சொல்லுங்க. என்னிடம் யாராவது கேட்டால் 21 வயசு வைக்க சொன்னா இந்த தற்கொலைக்கு இருக்கிற பல ஓட்டு குறைஞ்சிடும். நீங்க யாராவது ஒருத்தங்க எதற்காக வாக்களிக்கிறீர்கள், நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். ஆனா நீங்க சொல்ற காரணம் தெளிவா இந்த காரணத்துக்காக சோசியல் ஜஸ்டிஸை இவர்கள் பேசுகிறார்கள், அதற்காக வாக்களிக்கிறீர்கள். அல்லது சீமான் சுற்றுச்சூழல் குறித்து பேசுகிறார், அந்த சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள்ல நான் ஈடுபாடு கொண்டிருக்கேன், அதனால அவர் சுற்றுச்சூழல் சார்ந்த பார்வையில் ஒரு மாற்றம் வரும் என்று நான் கருதுகிறேன். இதுதான் ரீசன். ஆனா இது அப்படி இல்லை. எனக்கு அவர் சினிமாவில் பிடிச்சிருக்கு, அவர் டான்ஸ் பிடிச்சிருக்கு, மிக மட்டமான நடிகர், மிக மட்டமான நடிகர். அதாவது தமிழ்நாட்டுல திரைப்படத்துறையிலே மிக மோசமான ஒரு நடிகர். மீடியாக்கள் கட்டமைப்பு. நீங்க மாற்று அரசியல் பேசுகிற சீமான் 15 வருஷமா இருக்கிறேன், சீமானோட கருத்துக்கள் வேறுபாடு. ஆனா 15 வருஷமா மாற்று அரசியல் அவர் இந்த மண்ணில் பேசி கொண்டிருக்கிறார். அப்புறம் மாற்று அரசியல் ஒன்றே கிடையாது. பெரியார் பேசுறதே மாற்று அரசியல். தமிழ்நாட்டில் திமுக தான் மாற்று அரசியலை 75 ஆண்டுகளாக வலுவாக பேசுகிற இயக்கம். மாற்று அரசியல் அதுக்கு முன்னாடி ஒன்லி பிரிட்டிஷாருக்கு ஆதரவு அல்லது காங்கிரஸ். இந்த ரெண்டுக்கும் மாற்றாக சோசியல் ஜஸ்டிஸ, சமூக நீதிய, பிற்பட்டவர்களுக்கான உரிமைய, சிறுபான்மையினருடனான இணக்கத்தை பேசிய முதல் மண் தமிழகம் அதை பேசியவர் பெரியார். தமிழகத்துடைய திராவிட அரசியலே மாற்று அரசியல். நாம என்ன பண்ணிட்டோம்னா, நேற்று இட்லி சாப்பிட்டோம், இன்னைக்கு பொங்கல் சாப்பிட்டோம், நாளைக்கு தோசை சாப்பிட்டோங்கிறது பாலிடிக்ஸ் கிடையாது. அந்த சின்னத்துக்கே எத்தனை தடவை போறது? ஏன் அந்த சுயேட்சையில இருந்து பல ஆப்ஷன் ஏற்கனவே இருக்கு. அப்ப ஏதோ புதுசா வந்தாலே பேசல சிக்கிக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் நம்மள என்ன சொல்லுவாங்களோ, சோசியல் மீடியாவில் என்ன பண்ணுவாங்களோ. நீங்க எப்படிப்பா அமெரிக்க நாடுகளில் கூட இப்ப குழந்தைகள் இந்த இன்ஸ்டா உலகில் இந்தியாவிலையும் தான், தமிழ்நாட்டிலையும் தான், இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கும், அங்க கூடுதலா. அதாவது உங்களோட இன்ஸ்டா ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரியான மைண்ட் செட்ல இருக்காங்க? ஏன் கொரியன் சீரீஸ் எல்லாம் பாக்குறாங்க உங்க தலைமுறை? நாங்க ஏன் பார்க்கல? ஏன்னா எங்க செட்ல ஒருத்தருமே பார்க்க மாட்டோம். நீங்க ஒரு ஆள் பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? இத்தனை சொல்ல போனா சர்வதேச திரைப்படங்கள், சிறந்த திரைப்படங்கள் கொரியாவில் வருது, அதை யாரும் பார்க்கறது. கொரியாவில் வர வன்முறை, ஆபாசம் நிரம்பிய சீரியல்ஸையும் படங்களை மட்டும்தான் நீங்க இந்த தலைமுறை, நீங்க இல்ல இந்த தலைமுறை பாருங்க. அப்போ ஒரு சோசியல் பிரஷருக்குள்ள இம்பேலன்ஸ்டு ஹார்மோன்ஸ் இருக்கக்கூடிய உளவியலில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை சிக்கி தவிக்கிற வயது. அதனால ஒரு குறைந்தபட்சம் இந்த இம்பேலன்ஸ்டு ஹார்மோன்ல இருந்து அவன் வெளியில வர வயசு தான் அவன் செலக்ட் பண்றதுக்கு சரியா இருக்குங்கிற வயசு. அப்ப நீ செலக்ட் பண்றதுக்கே 18 வயசு ஆகணும். ரொம்ப தெளிவா இருக்கிற அப்பா அம்மாவை இவரு செலக்ட் பண்ண சொல்றாரு. அது எவ்வளவு பெரிய அநியாயம். அந்த பிள்ளையை சொல்ல மாட்டேன், அப்பா அம்மாவை சொல்லணும். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப சொன்னா மண்டையில 2 கோடு போடணும். உன் வேலை என்ன, உன் வயசு என்ன, நமக்கு என்னன்னா எல்லாமே, அதாவது சோசியல் மீடியாவை நம்ம உலகம்னு நினைக்கிறோம். சத்தியமா அது ஒரு உலகம் அல்ல. அது ஒரு கனநேரத்தில் தோன்றி மறைகிற மின்னல் போன்ற ஒரு காட்சி. தற்காலிகமானது. ரியல் வேல்யூ வேற. நாம சோசியல் மீடியாவை உலகம்னு நம்புவதனால ரியல் வேல்யூ இருக்கக்கூடிய பல விஷயங்களை மிஸ் பண்ணிடுறோம். இதை சரியா கட்டமைக்கிறதுக்காக அதை வச்சிருக்காங்க. 2வது கேள்வி அந்த பொண்ணு கேட்டது, நீங்க எப்படி பேசுறீங்க? எக்ஸ்பீரியன்ஸா? 3 விஷயங்கள் கேள்வி. நாலேஜா, எக்ஸ்பீரியன்ஸா, 3வது என்ன சொல்றீங்க? ஸ்பிரிட். ஸ்பிரிட் தான் ஃபர்ஸ்ட். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, யாருக்குள்ள இயல்பா ஒன்றின் மீது உள்ள ஆர்வம், அந்த ஆர்வத்தின் விளைவாக அவர்களுக்குள்ளிருந்து வெளிப்படக்கூடிய உள்ளுணர்வு.
மகாத்மா காந்தி என்ன வேலை பார்த்தாரு? லாயர், வெரி புவர் லாயர். இந்தியாவில் மகாத்மா காந்தி இருந்த போது, ஏன்னா நீங்க காந்தியை பார்த்தா தெரியும், வயசானவருமே அப்படி இருக்காது, சின்ன வயசுல இருந்து இருக்காரு. ஒல்லியா, சரியா வாதாடுகிற திறன் இல்லாமல், சரியான அளவுக்கு ஆங்கிலம் இல்லாமல் இருந்ததாக. ஆனா அதே மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவுக்கு இஸ்லாமியர் தான் அவர் அழைச்சிட்டு போறாரு, ஒரு கேஸ்க்காக போறாரு. அங்க பொது இடத்துல ஒரு கருப்பினத்தை சார்ந்த ஒருவனை வெள்ளையன் ஒன்று அடிக்கிறான். இவர் அவனுக்காக வாதாடுறாரு. அப்ப வாதாடுற போது அவர்கிட்ட இருந்து வெளிப்பட்ட ஸ்பிரிட்டே வேற. அவருக்கே அது புதுசா இருக்கு. அப்பதான் அவருக்கு தெரியுது, நம்ம பீஸ் வாங்கிட்டு ஜெயிக்கிறதுக்காக பிறந்த வக்கீல் அல்ல, மனித குலத்தில் மனிதர்களுக்காக வாதாட பிறந்த, மனிதர்களுடைய உரிமைகளுக்காக பேசுகிற தலைவன் என்பதை காந்தி உணர்ந்தார். உங்களை நீங்க ரியலைஸ் பண்ணிட்டா அந்த ஸ்பிரிட் இருக்கும். நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம்? கடைசி வரைக்கும் பெருமானார் நபிகள் சைக்காலஜி இஸ்லாமிலே சொல்றேன். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தெரியும், கோபமானவர். கோபம் நல்ல குணமா மோசமான குணமா? ரௌத்ரம் ரௌத்ரம் பலருக்கு பாரதியார் சொல்றார். ரௌத்ரம் நல்ல குணம், கோபம் மோசமான குணம், ரெண்டும் ஒண்ணுதான். என்ன வித்தியாசம்? உயர்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் ஆவேசம் கொள்கிற போது அது ரௌத்ரம். உங்க பெர்சனலுக்காக ரெண்டு இட்லி எனக்கு வரல அப்படின்னா அது கோபம். எல்லாருக்கும் உரிமைகள் கிடைக்கிறதா ரௌத்ரம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரை கொலை செய்வதற்காக வாளோடு அழைக்கிறார். நான் கொல்ல போறேன். உடனே ஒருத்தர் சொல்றாரு, அவரை கூட இருக்க உன் தங்கச்சி போய் பாத்தியா? உன் தங்கச்சி வீட்டுக்கார அந்த புது மார்க்கத்தை ஏற்றிருக்கிறாரு. கோமா முதல்ல என் தங்கச்சி புருஷனை கொண்டுட்டு அப்புறம் அவரை கொல்ல போறேன்னு போறாரு. 3 கொலை ரெடியாகி போறாரு. அங்கிருந்து ஓதப்படுகிற திருமறையின் வாசனம் அந்த இரும்பு மனதை இழக்குது, மென்மையாயிட்டு இஸ்லாத்தை ஏற்று பெருமானாருக்கு துணையாக இருக்கிறார். திரும்ப எப்படியாகிறாரு? பெருமானாரை கொல்ல போயிட்டு போனது. பெருமானார் அவர்கள் இந்த மண்ணுலகை விட்டு விடைபெற்று அவர்களுடைய உடல் மண்ணில் கிடக்கிறது. உமர் வாழ எடுத்தார், யாராவது பெருமானார் இறந்து விட்டார் என்று சொன்னால் நான் அவர்களை வெட்டுவேன். எப்படி பாருங்க, சேஞ்சாகவே இல்லை. பெருமானார் சேஞ்ச் பண்ணவும். ஏன் தெரியுமா? இறைவன் படைத்த சில குணங்களை மாற்ற முடியாது, அதை மடை மாற்றும். தான் யாரும் உமர் புரிஞ்சிருக்காரு, உமர் யாரும் பெருமானார் புரிந்திருக்கிறார். அப்ப நீங்க யாரும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்க, ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் செகண்ட். நாலேஜ் கண்டிப்பா வேணும். எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, வேணும் தான். ஆனா சில மகத்தான மனிதர்கள், இப்ப என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரொஃபஸரா நான் எடுத்த முதல் வகுப்பு 2003ஆம் ஆண்டு தஞ்சாவூர் கல்லூரியே பாபநாசத்தை நான் கிளாஸ் எடுக்கிறேன். என்னால உணர முடிஞ்சு 1 மணி நேரமும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய உணர்வுகளுக்கும் இருந்தாங்க. இப்படி இருக்கணும், யாருடைய கண்ணம் அவருக்கு திரும்பவே இல்லை. ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் தேவையானா எக்ஸ்பீரியன்ஸ் அது போக நெருங்கிடும். ஆனால் யாருடைய எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியமா? ஒரு கழுதையோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னது? 10 வருஷமா காய்கறி நிற்கிறது. ஒரு புலியோட எக்ஸ்பீரியன்ஸ் 10 வருஷமா வேட்டையாடு. அப்ப யாருடைய எக்ஸ்பீரியன்ஸ்? அவன் நாலேஜ் நம்ம உள்ளுணர்வு எப்படி உருவாக்கிறோம்? ஒரே விஷயத்தான் வாரியார் பாடமா நடத்துறது. ஆனா உருவாக்குகிற திறன் என்பது வேறுபடுது. ஆனா ஸ்பிரிட்டுங்கிறது எங்க இருந்து வருதுன்னா, உங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல இருந்தோம் உங்களை நீங்கள் சரியாக புரிந்து. நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம்? சத்தியமா இந்த உலகத்தில் பிறந்த அவ்வளவு உயிர்களும் ஒரு உன்னத பக்கத்திற்காக பிறந்திருக்கும். அது எதுவாக வேணாலும் நம்மகிட்ட அவ்வளவு தீமைகள் இருக்கு, அவ்வளவு அழுக்கு இருக்கு, அவ்வளவு எரிச்சல் இருக்கு, அவ்வளவு பொறாமை இருக்கு. இதெல்லாம் அடியில இருக்கு. இந்த பாசியை யாருக்கெல்லாம் விளக்க தெரிகிறதோ அவர்கள் அந்த உயர்ந்த நீரை கண்டறிந்துள்ளார். அப்ப யாரெல்லாம் கண்டறியீங்களோ அவங்களாம் அந்த ஸ்பிரிட் வந்தோம். அது எந்த பேச்சுன்னு இல்லை, எதுல வேணும் அந்த ஸ்பிரிட்டை தேடணுங்கிற எண்ணம். நான் யார் என்ற கேள்வி அப்படியான ஆன்மீகம் எதுக்கு நினைச்சீங்க? அதுதான் ஸ்பிரிச்சுவல். அந்த ஸ்பிரிட்டுக்குள்ள இருந்து வந்ததான் ஸ்பிரிச்சுவல். ஆன்மீகம் எதற்கு? மெய்யியல் எதற்கு? பெருமானார் எதை கற்றுத் தந்தார்கள்? நீ பெருமானாரை அவங்க வரலாற்றை போந்துக்கிட்டு வழிபாடுகள் செய்வது மட்டுமல்ல, அதன் மூலமாக நீ யாருன்னு ஃபீல் பண்ணணும். நான் என்ன செய்யணும்? நான் எந்த இடத்துக்கு போகணும்?
நான் எதை நோக்கி போகணும் அப்படி போனீங்கன்னா அதுவே உங்களுக்கான வெளிச்ச பாதைகள். அதான் நீங்க கேட்ட 2 கேள்விகள் தான். நன்றி. வேற ஏதாவது 100 கேள்வி கேட்கிறேன். 10 நிமிஷம். சீனியர்ஸ் மைக் கொடுங்க. இப்போ டீச்சிங் அப்படின்றது பர்சனலி எனக்கு பிடிச்ச ஃபீல்ட். அதனால இந்த டீச்சிங் ஃபீல்டுல எப்படி நான் என்னோட ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா நான் ஒரு சக்சஸ் அடைய முடியும். அப்படி அந்த சக்சஸ் அடைஞ்சாலும் எனக்கு ஹிஜாப் அப்படின்றது ஒரு இடத்துல வந்து தடையா வந்துருமா? அப்படி வந்தா நான் எப்படி ஃபேஸ் பண்றது? ஒரு முஸ்லிம் பெண்ணா இது எனக்கு கொஞ்சம் இந்த சமுதாயத்துல தடையா வந்தது இருக்கும் இல்லையா? அதை நான் எப்படி ஃபேஸ் பண்றது சார்? ஒரு நல்ல டீச்சருக்கு முதன்மையான தேவை அந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரியம். எல்லாத்துக்கும் அதுதான் டீச்சிங் ரொம்ப கூடுது. 2வது, முன்னால் அமர்ந்திருப்பவர்கள் மீதான அக்கறையும் பரிவும். அதுல பலதரப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க. நல்ல டீச்சர், நீங்க போன தலைமுறையில் அப்படிப்பட்ட டீச்சர்ஸ் தான் இருக்காங்க. இந்த தலைமுறையில் அப்படிப்பட்ட மாணவர்களும் குறைந்து விட்டார்கள், ஆசிரியர்களும் குறைந்து விட்டார்கள். நீங்க வந்து சொல்றபடி நீங்க நடக்கணும். தெரியும், நான் வந்து ஒரு நிமிடம் கூட லேட்டா போக மாட்டேன் கிளாஸ். அப்ப எனக்கு தான் வந்து யாரு சீக்கிரமா வரணுங்கிற சொல்றதுக்கான தகுதி இருக்கு. நீங்க எதை விரும்புறீங்களோ அதன்படி வாழ்ந்து காட்டணும். பெருமானார் சொன்னதும் அதுதான். அப்ப நீங்க முதல் தேவை உங்களுக்கு சப்ஜெக்ட் மேல இருக்கக்கூடிய பிரியம். நீங்க வந்து ஒரு பாடத்தை நீங்க எவ்வளவு ஆழமா நேசிக்கிறீங்களோ அது உங்களுக்கு என்ன செய்யலாம் உதவி செய்யும். நீங்க வந்து நீங்க ஒரு குடியாரனுக்கு ஒரு குடியாரனுடைய நட்பு சாதாரணமா கிடைக்கும். நீங்க ஒரு புது கிளாஸ் ஒரு 6th இருந்து 7th போறீங்க, நீங்க 5th இருந்து 6th போறீங்க, வேற ஒரு ஸ்கூல் போறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு சுமாரா படிக்கிற கேரக்டர். சுமாரா மீன்ஸ் எக்ஸாம்ல நல்லா மார்க் எடுக்கணும், பாஸ் ஆயிடணும். அதுக்காக அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கீங்க, படிப்ஸ். ரொம்ப பயங்கரமா வந்து ஃப்ரெண்ட்ஸ்ல உட்காந்து வாத்தியார் ஏதாவது உலகெல்லாம் எழுதிருக்கோம். போடா லூஸ் பெயில இவனை எழுதிருக்கான், போடா லூஸ் பெயில அவர் யாரையும் சொல்லிட்டாரு, இவன் நோட்ஸ் எழுதிருக்கான். அப்படியும் இல்லாம அதே நேரத்துல பாடத்தின் மீது இன்ட்ரெஸ்டே இல்லாம எப்ப பார்த்தாலும் வந்து எல்லாரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு ஒழுங்கா எக்ஸாம் இல்லாம ஃபெயில் ஆகிற கோஷ்டி இருக்கும். இந்த 2லயும் இல்லாம ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ல உட்காந்துருக்கும். ஆனா ஒரு 2 ஹவர் போனோடனே இவங்க தப்பான இடத்துல வந்து உட்காந்துரும். திரும்பினோடனே இதுக்கேற்ற ஒரு பொண்ணு கைகால் நம்ம கரெக்டா போயிடுவோம். இயற்கை என்ன செய்யும்னா நீங்க எதை விரும்புகிறீர்களோ அந்த இடத்துக்கு உங்களுக்கு கொண்டு போயிடும். அவன் முதல் விஷயம் பாடத்தின் மீதான பிரியம். செகண்ட், தொடர்ந்து அதை செய்யும் பிராக்டிஸ். நான் வந்து என்ன பேச போறேன்னு ப்ரிப்பேர் பண்ணல, ஆனா என் மைண்ட வந்து டியூன் பண்ணி காலையில இருந்து நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஏதோ கற்பனையில ஒரு காலை நான் உருவகிச்சிருக்கேன். அந்த காலில் இவருக்கு சொல்றதை வச்சு கதாயி கல்லூரியோட நிலைமையை வச்சு ஒரு 40 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க அந்த மாதிரி குர்காவோட இருப்பாங்க, அவங்க இப்படி சேர உட்காந்துருப்பாங்க. நான் நின்று பேசுகிற மாதிரியும் நீங்க உட்கார்ந்துருக்கிற மாதிரியும் நான் காலையில மெடிடேஷன் பண்றது விசுவலைஸ் பண்ணி இது என்ன செய்ய தெரியுமா? எங்கேயோ இருந்து சம்மந்தமே இல்லாம உங்க வேசத்துக்கு நீங்க கவனிக்காது. அப்ப நம்ம கண் முன்னாடி தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு அவங்க வாழ்வில் உயர்வடைவதற்கு நான் இன்னைக்கு சில விஷயங்களை சொல்லணும்னு நினைச்சா நீங்க நினைக்காதெல்லாம் உங்களுக்கு இயற்கை பேரருளாக இது டீச்சருக்கு இருக்க வேண்டிய முக்கியமானது. அப்பதான் சப்ஜெக்ட்ல தொடர்ந்து நீங்க வளர்த்துக் கொள்ள வேண்டிய நாலேஜ். அடுத்தது பிரசன்டேஷன். ஒரு டீச்சர் சில நேரங்களில் சில பேர் சப்ஜெக்ட்ல பெரிய ஸ்காலரா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அவங்க சயின்டிஸ்ட் ஆகலாம், டீச்சர் ஆகலாம். ஒரு டீச்சர் எதையுமே எளிமையா வளர்க்கணும், எளிமையா சொல்ல தெரியணும். ஒரு நல்ல தோட்டத்தில் இருக்கணும், உருத்தாத தோட்டத்தில் இருக்கணும். இதெல்லாம் முக்கியமானது. கடைசி கேள்வி ரொம்ப சென்சிட்டிவானது என்பதில் வேறு, அதை இங்கே சொல்ல முடியாது.
அதனால அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமைக்காக நான் வருகிறேன். என்றாலும் நீங்கள் வாழ்வில் சிறந்த டீச்சராக வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு வாழ்கிறேன். ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வி யாராவது கேட்கலாம்? ரெண்டு பேருமே கேளுங்க. ரெண்டு பேரும் மொத்தமா பதில் சொல்லுங்க. ரெண்டு பேரும் வாங்க. ஒரு ஸ்பீச் பேச போறோம், செமினார் இருக்க போறோம்னா அந்த ஸ்டேஜ் ஃபியர் போகிறதுக்கு என்ன பண்ணுவோம்? பேசுறதுக்கு ஒருத்தர் உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னா நாங்க அந்த இடத்துல நல்லா நம்ம இடத்துல இந்த மாதிரிதான் கான்ஃபிடன்ஸ் இருக்கோம். ஆனா நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பேச முடியாம இருக்கோம். அந்த இடத்துல சொல்ல முடியாம அதை எப்படி சரி செய்யறது? பயம் எப்ப ஏற்படுது? பேசுறதுக்கு மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களும் எப்பெல்லாம் பயப்படுவோம்? முதல்ல எக்ஸாம் எழுத போறப்ப பயந்துருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூல்ல பப்ளிக் எக்ஸாம் கூட்டு போகும்போது பயமா இருக்கும். நம்ம முதல்ல பஸ்ல போகும்போது பயமா இருக்கும். நம்மள தனியா பேரண்ட்ஸ் இல்லாம ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க, பயமா இருக்கும். இருள் பயமா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சின்ன வயசுல இருந்து இருள் எப்போ திடீர்னு நீங்க தனியா இருக்கீங்க, வீட்டுல கரண்ட் போயிடுச்சு, பயமா இருக்கும். இதுக்கு ஆன்சர் கூட என்ன தெரியுமா? அறியாமையில இருந்துதான் பயம் வருது. நமக்கு தெரியல, தெரியாதனால அது என்ன ஆகும், பயம் வருது. செகண்ட் எப்போ பயம் வருது தெரியுமா? ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இது தப்பா போயிருவோம், சொதப்பிடுவோம், நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்களோ. நான் இந்த மாதிரி புதுசா பேசுறேன், மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்க இப்படி பேசுங்க, இங்க பாருங்க, இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம், அதனால படு மோசமா சொதப்ப போறேன். என் பேச்சு நல்லா இருக்கு, ஆனா உங்களுக்கு வழி இல்லை, அதை கேட்டுதான் ஆகணும். ஒருவேளை நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கலாம், நல்லா இருந்தா கை தட்டுங்க, நல்லா கை தட்டக்கூடாது. இப்படி பேசி ஸ்டாப் பண்ணுங்க, உங்க பயம் காணும். ஏன் இப்ப உங்கள்ட்ட எதிர்பார்ப்பே இல்லை, உடச்சிங்க, ஃபர்ஸ்ட்லயே உடச்சிங்க. இப்ப இது நல்லா இல்லைனாலும் யாரும் ஒண்ணு சொல்ல போறது இல்லை. ஆக்சுவலா இந்த வார்த்தை சொன்னோடனே கைது வரும். எல்லாருக்கும் பிரச்சனை என்னது? என்னுடைய அறிவு எவ்வளவு இருக்கு, எவ்வளவு மார்க் இருக்குங்கிறது நமக்கு இல்ல. நான் ஃபர்ஸ்ட் டைம் வரணும். ஆக்சுவலா உண்மையிலே நீங்க 68 இருந்தா, நாலேஜ் இருந்தா 68 இருக்கிறதா சூப்பர். ஆனா அந்த சிஸ்டம்ல அது முடியாது. அது இல்லாதனால ஒரு ப்ரெஷர், எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் மட்டும் இல்ல, இன்டர்னல் ப்ரெஷர் ஒன்று கொடுக்கணும். என்னுடைய பேச்சு நல்லா முந்தி நானே அதை சிக்கிருக்கேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து கைதட்டல்களே வாங்கி அங்கீகாரமே வாங்கி பழகிறதுனால எனக்காவது ஒரு நாளைக்கு நல்லா இல்லைன்னா எனக்கு தூக்கம் வருது. ஒரு கிளாஸ் நல்லா இல்லைன்னா அடுத்த நாள் போய் அந்த கிளாஸ் அதே கிளாஸ்ல போய் சிறப்பா எடுக்கலன்னா எனக்கு தூக்கம் வராது. ஆனா இப்ப எல்லாம் தப்புன்னு புரியுது இந்த வயசுக்கு அப்புறம். அது சின்ன வயசுலயே நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா நல்லது. ஆக்சுவலா சின்ன வயசுலயே அங்கீகாரம் கிடைக்கிறவங்களுக்கு இந்த சிக்கல் கூடுதல் வரும். ஆனா நீங்க சின்ன வயசுல இருந்து இந்த பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க, தோத்தாலும் பரவாயில்ல. ஆனா எஃபர்ட் போடுங்க, நீங்க செய்யக்கூடிய செயல்களை ரசிக்கணும். ஆனா நம்ம மனம் என்ன செய்யணும்னா ரிசல்ட் போயிடும். தப்பு கிடைக்கணும், ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடணும், வீட்டுல எல்லாரும் பாராட்டணும், நம்ம அத்தை இப்படி சொல்லணும், சின்னதா இப்படி சொல்லணும், பக்கத்துல இருக்கிறவங்க இப்படி சொல்லணும், இந்த வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கணும், இதெல்லாம் தேவையில்லை. இந்த ஸ்பீச்சுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றோம்? நீங்க நிகழ்காலத்தில் எப்பயுமே நீங்க பிரசன்ட்ல இருந்தீங்கன்னா ஹாப்பியா இருப்பீங்க, பாஸ்ட்லயோ ஃபியூச்சர்லயோ இருந்தீங்கன்னா ஹாப்பியா இருக்கலாம். தொழுகை என்ன செய்யுது? எதுக்கு உணர்வு? நீங்கள் நிகழ்காலத்துக்கு வெறும் அந்த உணர்வுக்கான சடங்குகளில் சைக்காலஜிக்கலா நாம் புரிந்த விஷயம் தெரியுமா? உங்களை நிகழ்காலத்துக்கு கொண்டு வருது. இப்ப கை, இப்ப மூக்கு, இப்ப காது,
இப்ப தலை, அதே மாதிரி தொழுகையின் ஒவ்வொரு நிலையிலும் நீங்க அந்த இடத்துல இப்ப நான் கை கட்டி நேர நிற்கிறேன் அந்த நிலையில இருக்கீங்க, அந்த பிரசன்ட நீங்க அனுபவிக்கிறீங்க. நீங்க பிரசன்ட்ல இருந்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இருந்தீங்கன்னா, ஒழுங்கான சின்சியரான ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னு வைங்க, அதுவே ஒரு கான்ஃபிடன்ட். இப்ப நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்க, ப்ரிப்பேர் பண்றீங்க, ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு ஒரு பாதி பழத்தை தந்துடும். ஆனா அந்த பழத்தை எதுக்கு எடுக்க தெரியுமா? நல்லா இருக்கணும், எல்லாரும் கைதட்டணும், அல்லது அவனோட நல்லா பேசணுங்கிற எண்ணம் எடுக்கணும். நீங்க என்ன செய்யாதீங்க, எடுக்கிறது அது எக்ஸ்பெக்டேஷனுக்கு போகாதீங்க. அது என்ன வேணாலும் நிகழட்டும், நான் இதை படிச்சிருக்கேன் அப்படின்னு போயிட்டீங்கன்னா பயம் ஆட்டோமேட்டிக்கா. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டீங்க? யாரையாவது பேசுற போது நம்ம பிளாங்க் ஆயிடும். அது வந்து இதுதான் காரணம். நீங்க நிகழ்காலத்துல இருந்தீங்கன்னா பிளாங்க் ஆகவே மாட்டீங்க. முதல் விஷயம், எதிராளி கண்ணை பார்த்து பேசுங்க. பேசுகிற விஷயத்த ஆப்போசிட்ல சொல்றத உள்வாங்குங்க. அவங்க பேசிட்டு இருக்கிற போதே உங்க மனசை பேசுறது. ஒருவேளை இப்ப பெரும்பாலும் எப்ப பிளாங்க் ஆகணும், நமக்கு பதில் தெரியலன்னு ஆயிடும். நம்ம தோத்துட்டோம்னா தோத்து போறோம். இப்ப எனக்கு தெரியல, சாரி, ஒருவேளை நீ சொல்றது சரியா இருக்கலாம், நான் என்ன திங்க் பண்றேன், சின்ன விஷயம். ஆனா நம்ம ஈகோ இறங்குது, நம்ம அதை நியாயப்படுறதுக்காக நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம். அப்புறம் சிலருக்கு வந்து புற விஷயங்கள் இருக்காங்க, இந்த தடுமாறுறது, ஒரு மாதிரி நம்ம திக்கிறது, பேசிட்டு இருக்கிற போதே அப்படி இதாகிறது. அதெல்லாம் சைக்காலஜிக்கலான பிரச்சனைகள். அதை நீங்களே டாக்டர்டே போக வேண்டியது இல்லை, தேவைப்பட்டா போகலாம். அப்படி போனீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா ஒண்ணுமே இல்லை, சின்ன வயசுல ஏற்பட்ட ஏதோ ஒரு விஷயம் தான். திக்கு வாங்கிறது உலகத்துல ஒரு நோயே கிடையாது. ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு பேசுவதற்கு பயம். அப்படி பயத்தை நீங்க என்ன பண்ணுதுன்னா, உங்க உடம்பு வந்து திக்குவாய் மூலமா சமாளிக்க ட்ரை பண்ணுது. தப்பா பேசிடுவோங்கிற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் திக்குவாங்க. ராகுல் காந்திக்கு திக்குவாய் நம்புவீங்களா? நல்லா பேசுறாரு, நல்லா பேசுறாருல, ரொம்ப இயல்பா இந்த மாதிரி உரையாடுறாரு. நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அது மாதிரி ஒன்னா கூட பேச மாட்டாரு. முன்னாடி ஒரு இதை வச்சு அவர் பாட்டி அடிச்சு விடுவாரு. ராகுல் காந்தி சாதாரணமா உரையாடுவார். அப்ப நீங்க வந்து அதற்கும் மனம் தான் காரணம். இந்த மனசுல ஏதோ ஒரு தடை இருக்குன்னு அர்த்தம். அந்த தடை எதுன்னு நீங்களே கண்டுபிடிச்சு அதை நீங்க அதுல இருந்து வெளியில வந்துட்டீங்கன்னா அது வேற ஒரு இடத்துல விழுந்துருக்கு. இப்ப சில நேரங்கள்ல சில பேருக்கு வந்து யாராவது கேள்வி கேட்டுவாங்க நம்மள அப்படின்னு தயக்கமா இருக்கும். அல்லது நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பொண்ணுக்கு அத்தா இல்லைன்னு, இந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா பேசிக்கிட்டே இருக்கிறப்ப புதுசா யாராவது பேசுறாங்கன்னா யாராவது உங்க அத்தா என்ன செய்யறாரு கேட்டுருவாருன்னு உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள், இது மாதிரி நிறைய. அல்லது நம்ம குள்ளமா இருக்குன்னு யாராவது சொல்லிடுவாங்களோ, அல்லது நம்ம நல்லா படிக்கலன்னு யாராவது சொல்லிடுவாங்களோ, இப்படியான நம்ம மனசுக்குள்ள போட்டு வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். நீங்க காலையில எந்திரிச்சோடனே பாருங்க, ஃப்ரீயா இருக்கு. நைட் படுக்கிற போது யோசிங்க, எந்த ஒன்றும் உங்களை அதிகமா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறத தூக்கி எறியுங்க. உள்ளம் என்பது கவலைகள் நிரப்பும் பூப்பை தொட்டி இல்லை, உள்ளம் என்பது பூந்தொட்டியானால் துன்பம் எழுது. ஒரு பாடலின் வரிகள். அப்ப நீங்க வந்து உங்க மனசை எவ்வளவு தூரம் ஃப்ரீயா வச்சிருக்கீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க ஃப்ரீயா உரையாடவும் முடியும். எதையும் சுமக்காதீங்க. ஏற்கனவே உங்க இருந்ததுன்னா அதை வெளியில தூக்கி போடுறதுக்கு என்ன வேலையோ அதை யோசிங்க. அப்படி யோசித்தால் எல்லாரும் எல்லாருடனும் நன்றாக உரையாட முடியும். மூன்றாவதாக தேவை திறந்த மனம், ஓப்பன் மைண்ட். அதாவது திறந்த மனசோட நீங்க, அதாவது நேற்று ஒருத்தர் இப்படி இருந்திருக்கலாம், இன்னைக்கு அவர் இப்படிதான் இருப்பார் நினைச்சு பேசுறது. இன்னைக்கு ஒரு மாதிரி, இன்னைக்கு ஒரு வேற ஒரே ஆற்றில் இருமுறை கூட கால் வைக்க முடியாதுன்னு கால்குலேட்டிஸ் அப்படிங்கிற ஒரு தத்துவம் ஞானி சொல்றாரு. ஏப்பா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கால் வைக்கிறவங்களுக்கு ஆறுல, இப்ப இந்த தண்ணி என்ன செஞ்சிச்சு, ஓடிடுச்சு, இது வேற தண்ணி. ஓசர் சொல்றாரு, ஒரே ஆற்றில் ஒரு முறை கூட கால் வைக்க முடியாது. ஏன்? கால் வைக்கலாம்னு நினைக்கிறப்ப இருந்த ஆறு வேற, கால் வச்சு ஆறு வேற. அப்ப நீங்க லைஃப்ல எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஓப்பன் மைண்டுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெசிடேஷன் நாமே உருவாக்கி வைக்கிறதுக்குரிய தடைகள் அதை நீங்க கண்டறிஞ்சா சரியாயிடும். அப்புறம் மனித இயல்புல ரெண்டு வகை இருக்கும். சில பேர் ரொம்ப ஓவரா நல்லா யாரே பேசுவாங்க, சில பேர் கொஞ்சம் இதா பேசுவாங்க. அது இயல்பு, அது நீங்க ரொம்ப மாற்ற வேண்டிய அவசியம். சில பேர் வந்து ஆக்டிவா இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் அளவாதான் பேசுவாங்க. இது இயல்பு. நீங்க அதுதான் 4 கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. புதுமான இல்லாதவர்கள் அமைதியானவர்கள், அழிவில்லாதவர்கள் ஒரே நேரத்தில் அறிவும் வீரமும் விவேகமும் நிரம்பியவர்கள். அபூபக்கர் இல்லாதவர்கள் பெருமானார் சொன்னதை அந்த சத்தியத்தை கேட்டவர்கள். உமர் இல்லாதவர்கள் கோபக்காரர்.
இந்த 4 பேர் இயல்பையும் மாத்தல. ஆனா 4 பேருமே அந்த சாராம்சத்தை வெளியுலகத்திற்கு கொண்டு சென்ற மகத்தான மனிதர்களாக இருந்தார்கள். சில நேரங்களில் அதிகம் பேசாதது உங்கள் இயல்பாக இருந்தால் அதை மாத்திக்க அவசியம். தேவையான 2 வார்த்தை தான் பேசுவாங்க, நறுக்குண்டு. சில பேர் அதிகம் பேசுவாங்க, அது கேரக்டர். ஆனா அது ஒரு ஹெசிடேஷனால இல்ல, நம்ம இயல்பாவே அது இருக்குன்னு தெரிஞ்சு அதை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. எல்லாரும் ஒரே முறை ஆக மனிதர்கள் விதவிதமான வண்ணங்களோடு, விதவிதமான மனங்களோடு, விதவிதமான குணாதிசயங்களோடு இருந்தால்தான் இந்த பிரபஞ்சம் பார்ப்பதற்கு அழகாகும். 7 கலர்லாம் ஒரே கலர் தான் நல்லா இருக்குமா? அதே மாதிரிதான் அப்படி இருக்கு. அதனால உங்களோடு இவ்வளவு நேரம் சந்தித்து அன்போடும் தெளிவோடும் உரையாடியதில் மகிழ்ச்சி. நன்றி, வாழ்த்துக்கள்.